ஜீவனுள்ள தேவனுடைய குமாரரும் நம்முடைய அருமை நேசருமாக இருக்கின்ற நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்பி நாமத்தினாலே தேவனுடைய சமூகத்திலே கூட்டி சேர்க்கப்பட்டதான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் முதலாவது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை இந்த ஒரு காலை பொழுதிலே தெரிவித்துக் கொண்டு, விசேஷமாக அடியேன் சார்ந்திருக்கிறதான கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு அன்பு சகோதர சகோதரியின் அன்பின் வாழ்த்துக்களையும் கூட சென்னை சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் விசேஷமாக இந்த ஒரு நாளிலே கூட ஊழியத்திலே அடியனோடு கூட இணைந்திருக்கிறதான வேலூர் சபையை சார்ந்த அன்பு சகோதரர் ஸ்டான்லி மற்றும் அன்பு சகோதரர் ஜான் அவர்கள் சார்பாக கூட அவர்கள் சார்ந்திருக்கிறதான வேலூர் சபையின் அன்பின் வாழ்த்துக்களையும் கூட உங்கள் யாவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, இந்த நாளுக்கு உண்டான வேத பாடத்துக்குள் நம்ம கடந்து போகலாம். இந்த நாளுக்காக நம்ம தெரிந்து கொண்ட வேத பாடத்துடைய தலைப்பு தெய்வீக சபையின் ஊழியர்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. நமக்கு நன்றாகவே தெரியும், கடந்த 3 வாரங்களாகவே நம்முடைய எக்லீஷியாவில் பார்த்தீங்கன்னா டிவைன் டிசிப்ளின், அதாவது தேவனுடைய தெய்வீக ஏற்பாடை குறிச்சுதான பாடங்கள் நம்ம பார்த்துட்டு, இந்த நாளில் சபையின் அடுத்த ஒரு வருஷத்துக்கு உண்டான ஊழியர்களை நாம் என்ன பண்ண போறோம்னா தேர்வு செய்ய போறோம். அவர்கள் யார் யார் இந்த ஒரு ஊழிய வாய்ப்புக்காக நாமினேஷன் அப்படின்றத நம்ம கடந்த வாரம் நம்ம பண்ணிட்டோம். ஒரு லிஸ்ட் இருக்கு நமக்கு. அந்த ஊழியர்கள் வருகின்ற ஒரு வருஷம் இந்த ஊழியத்திற்கு அவர்கள் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி ஊழியர்களை நம்ம தேர்வு செய்யணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு மைய ஒரு பாடமாக இந்த ஒரு பாடம் அமையும் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு கூட நம்ம போகலாம். இந்த பாடத்துல நம்ம முதல்ல என்ன கவனிச்சுக்கலாம்னா, இங்க நம்ம கொடுக்குற வசன பகுதிகள் காமிக்கிற எல்லா கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்க்கும் பொழுது, ஒரு சபையில பர்ஃபெக்டா ஒரு ஊழியர் இருந்தா அவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான கம்ப்ளீட் டெஃபினிஷன்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா பார்ப்போம். பட் ரொம்ப பிராக்டிக்கலா பார்க்கும் பொழுது, எந்த எக்லீஷியா போனாலுமே சபையின் ஊழியர்களாக நம்ம தேர்வு செய்யறவங்க 100% பர்ஃபெக்டா இருப்பாங்களா? அது முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு பர்ஃபெக்டா இல்லாம இருக்கிறவங்களை தேர்வு செஞ்சிடலாமா? அப்படியும் பண்ணக்கூடாது. அப்ப ரெண்டுக்குமே மாடரேட்டா நாம் நாமினேட் பண்ண சகோதரர்கள் அந்த ஊழியத்தின் பாதையில கிராஃப்ல மேல வந்துட்டு இருக்காங்களா? போன வருஷம் அவர் அடிக்கடி கோவப்பட்டாரு, இப்பெல்லாம் கோவம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி நம்ம பார்க்கணுமே தவிர, இங்க இருக்கக்கூடிய எக்ஸாக்ட் விஷயத்தை நம்ம சூட் பண்ணலாம், தவறு கிடையாது. அதுதான் ஆனா தேவன் எதிர்பார்க்கிறாரு. பட் அந்த ஸ்டாண்டர்ட் ஹையஸ்ட் மெச்சூரிட்டி, ஒரு சர்ச் கிளாஸ் உடைய குவாலிட்டி இன்னைக்கு நம்ம பார்ப்போம். பட் நம்ம எல்லாருமே அதை நோக்கி போயிட்டு இருக்கோம். இந்த நாள்ல நம்ம பார்க்குற பாடத்தை எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, சபையின் ஊழியர்கள் அது எல்டர்ஸா இருந்தாலும் டீக்கன்ஸா இருந்தாலும் பார்க்கிற இந்த வசனத்தின் அடிப்படையில் அவர்கள் வளர்ச்சியின் பாதையில போய்கொண்டிருக்கிறாங்களான்றத சபையார் என்ஷூர் பண்ண வேண்டிய நாள் தான் இந்த நாள் பார்க்கணும். மீண்டுமாக அந்த ஆதார வசனத்துக்குள்ள போயிட்டு நம்ம கான்செப்ட்ல போலாம். சங்கீதம் 75 6 மற்றும் 7 வசனம். சங்கீதம் 75 6 மற்றும் 7 வசனங்கள். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். கரெக்டா இல்லைங்களா? இன்னும் நம்ம எக்லீஷியா எலெக்ஷன் ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்குள்ளே இன்னும் போகல. நாமினேஷன் மட்டும் செஞ்சிருக்கிறோம். அதுல ஒரு சில சகோதரர்கள் நாமினேஷனை ஏற்றுக்கொண்டு என்ன பண்றாங்கன்னா இந்த நாள்ல தேவனுடைய சித்தத்துக்காக வெயிட் பண்றாங்க. இப்ப வசனம் நமக்கு என்ன ரிமைன் பண்ணுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, எந்த பக்கம் இருந்தும் நமக்கு என்ன வராதுங்க. இங்க ஜெயம்ங்கிறத எப்படி எடுத்துக்க வேணாம்னா, எலெக்ட் ஆனா ஜெயம், எலெக்ட் ஆகலைன்னா ஜெயம் அப்படி அர்த்தம் அல்ல. பொதுவாகவே நாம் தேவன்கிட்ட ஒரு சர்டிபிகேட் வாங்கணும் அப்படின்னா வேற எங்க இருந்தும் வாங்க முடியாது. கிளியரா சொல்றாரு, தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை என்ன பண்ணுவார். ஒருவேளை இந்த நாளில் கூட இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், நம்முடைய எலெக்ஷன் டேல கூட ஒருவேளை ஒரு சகோதரர் நாமினேஷன்ல இருந்து எலெக்ட் ஆகலைன்னா கூட என்ன புரிஞ்சுக்கலாம்னா, அல்டிமேட் ஜட்ஜ் யாருங்க? தேவன். அப்ப தேவன் ஏதோ நம்ம கிட்ட நிறைய மாற்றங்கள் எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர, ஒருவேளை மற்ற அன்பு சகோதர சகோதரிகளை நம்ம என்ன பண்ணக்கூடாது, தவறாக எண்ணம் கொள்ளக்கூடாதுன்னு நம்ம பார்க்கணும். பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவன் வழி நடத்தக்கூடிய லீடர்ஸ், வழி நடத்துபவர்கள் எப்படிதான் தேவன் தேர்வு செஞ்சாருன்னா டைரக்டா சூஸ் பண்ணார். கரெக்டுங்களா? 2 கேரக்டர் போட்டிருக்கோம். ஒருத்தர் மோசே, இன்னொன்னு கிதியோன். 2 பேரையும் தேவன் எப்படிதான் சூஸ் பண்ணாரு? அங்க ஒரு எக்லீஷியா எலெக்ஷன்லாம் வச்சாரா? வாங்க மோசேக்கு யாரெல்லாம் ஓட் பண்றீங்க அப்படின்னு கேட்டாரா? கேட்கல. அங்க என்னன்னா, ஆனா தேவன் ஹார்ட்டை பார்த்தார், இருதயத்தை பார்த்து இந்த சகோதரன் இஸ்ரேல் மக்களை வழி நடத்தினா கரெக்டா இருக்குன்னு என்ன பண்ணாருன்னா மோசேக்கு வாய்ப்பு கொடுத்தார். அதே போல அந்த யுத்தத்திற்கு போகும்போது கூட கிதியோனுக்கு என்ன பண்ணாருன்னா வாய்ப்பு கொடுத்தார். அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வந்தோம்னா இங்கேயும் தேவன் தான் செய்யறார் செலெக்ஷன். ஆனா தேவன் நேரடியா செய்யறது இல்ல. தேவன் யாருக்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துறாருன்னா, அவருடைய மந்தை, தேவனுடைய மந்தை எதுங்க? நம்ம தான் சபை. சபையார் கரங்கள்ல அந்த பொறுப்பை கொடுத்துறாரு. பட் ஸ்டில் தேவன் தான் என்ன பண்றாரு?
டிசைட் பண்றாரு. எப்படி? நாம தேர்வு செய்யறோமா எலெக்ஷன்ல? இன்னைக்கு தேவன் தேர்வு செய்யறார். அதான் எப்படி? அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். தேவன் தன்னுடைய ஆவியை நமக்கு கொடுக்கிறார். அந்த ஆவியை நாம் சரியான விதத்துல பெற்றுக்கொண்டு அந்த ஆவியுடைய வழிநடத்துதலின் பேரில் நாம் சரியான முடிவுகளை நாம் எடுக்கும் பொழுது மனதார நம்ம விசுவாசிக்கலாம். எந்த முடிவா இருந்தாலும் தேவன் என்ன பண்றாரு? கொடுக்கிறார். அப்ப அங்க தேவன் நேரடியா செய்யறாங்க. பழைய ஏற்பாடுல. புதிய ஏற்பாடுல தேவன் நேரடியா தான் செய்யறாரு. பட் த்ரூ யார் மூலமானா அவருடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நம்ம மூலமானு பார்க்கிறோம். ஸோ இந்த எலெக்ஷன் ப்ராசஸை குறித்து நம்ம அடிக்கடி படிக்கிற வசனத்தை மீண்டுமாக ஒரு முறை ஞாபகப்படுத்திக்கலாம். அப்போஸ்தலர் 14:23. அப்போஸ்தலர் 14:23 அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். ஸோ பல முறை நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஆல்மோஸ்ட் சென்னை எக்லீஷியாவுக்கு 3rd இயரோ 4th இயரோ எலெக்ஷன் இல்லைங்களா? நிறைய டிஸ்கஷன்ஸ் நம்ம பண்ணியிருப்போம். சகோதரர்கள் சொல்லும்போது டிஸ்கஷன்ஸ் எல்லாம் பண்ணதான் சொன்னாங்க. அநேக பாடங்களை நிறைய சகோதரர்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க. ரொம்ப எளிமையா இந்த அப்போஸ்தலர் 14:23 என்ன சொல்லுதுன்னா, அவர்கள் ஏற்படுத்தி வைத்தாங்க அப்படின்றது யாரோ ஒருத்தர் வந்து நீங்க எழுறாருங்க அப்படின்னு சொல்லி அப்பாயிண்ட் பண்ணல. அந்த ஏற்படுத்தி வைத்துங்கிற வார்த்தையுடைய இங்கிலீஷ் வேர்டு கூட நீங்க பாத்தீங்கன்னா அப்பாயிண்டிங் அன்டு தம் பை வோட், அதாவது ஒரு வாக்கு கொடுத்து என்ன பண்றாங்கன்னா, அதாவது வாக்கு செலுத்தி தேர்வு செஞ்சிருக்காங்கன்னு இருக்கு. அதோடைய மூல வார்த்தையை பார்க்கும்பொழுது ஆர்டைன்ங்கிறது G5500 கிரிட்டோனியோ. கிரிட்டோனியோனா என்ன அர்த்தம்னா, ஒரு முடிவை சபை மக்கள் கரங்களை உயர்த்தி என்ன பண்றாங்கன்னா தெரிவிக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப கரங்களை உயர்த்துவதன் மூலம் ஒரு டிசிஷன் அங்க எடுக்கப்படுது. இது ஆதிகால அப்போஸ்தலர்கள் செய்த ஒரு நடைமுறை. அதே விசுவாசத்தில் இருக்கக்கூடிய நம்ம சபையில எந்த முடிவு எடுத்தாலுமே இந்த முறையில தான் செய்யணும். ஏன்னா இதான் வசனம் அங்கீகரிக்கக்கூடிய முறை அப்படிங்கறத பார்க்கிறோம். இதே போல டீகன்ஸுடைய செலெக்ஷன் வரும்போது கூட இதே கான்செப்ட் தான் அங்க செய்யப்பட்டுச்சு. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 6:3. அப்போஸ்தலர் 6:3 ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். சோ டீக்கனுடைய இந்த செலெக்ஷன் கூட நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? எதற்காக டீக்கன் ஊழியம் வந்துச்சு? அங்க என்ன பேக்ரவுண்ட்? அங்க என்னன்னா, சபையில வந்து விதவைகள் இருந்திருக்கிறாங்க. ஒருத்தங்க யூத விதவைகள், இன்னொருத்தங்க கிரேக்க கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய மக்கள். எல்லாருமே அந்த காலத்துல சபையில் இருந்தாங்க. அந்த விதவைகளை பராமரிக்கும் போது ஒரு பார்ஷியாலிட்டி அங்க இருக்கிற மாதிரியும் அதை சரியா ஹேண்டில் பண்ண முடியாத மாதிரியும் ஒரு சூழ்நிலை. காரணம், அப்போஸ்தலர்கள் எல்லாருமே டீச்சிங்ஸ்ல பிஸியா இருக்கிறாங்க. வெளியே போய் ஹார்வெஸ்ட் பண்றது அந்த மாதிரி ஆக்டிவிட்டிகள் இருக்கனால சபையில அவர்களை பராமரிக்கிறதுல ஒரு சின்ன தடுமாற்றம். இப்பதான் அப்போஸ்தலர்கள் என்ன டிசைட் பண்றாங்கன்னா, இந்த வேலையை நாங்க எப்பவுமே செய்ய முடியாது. ஏன்னா நாங்க என்ன பண்ணணும்? தேவ வசனத்தை போதிக்கணும். அதனால உங்களுக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க? ஒருவேளை அங்க இருக்கிற எக்லீசியா ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி சொல்லியிருக்கலாம், 7 பேரை நீங்க என்ன பண்ணுங்க? தெரிவு செய்யுங்கன்னு அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க. தெரிவு செய்யறது யார் தானா? அந்த சபை அன்னைக்கு எங்க இருந்தாங்களோ அந்த சபையின் மக்கள் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த அடிப்படையில தான் எவ்ரி இயர் நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம எக்லீசியாலையும் எல்டர்ஸ் அண்ட் டீகன்ஸ், எல்டர்ஸ் யாரு டீகன்ஸ் யாருன்றதை நம்ம பாடத்துல பார்க்க போறோம். அடுத்த கேள்வி என்னன்னா, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் யாராவது ஒருத்தர் புதுசா இந்த இயர் இருக்கலாம்ல, ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷன் இருக்கலாம், அவங்களுக்காக தான் இதெல்லாம் நம்ம ரீகால் பண்றோம். ஓகேங்களா? ஏன் எவ்ரி இயர் பண்ணணும்? போன வருஷம் எலெக்ஷன் பண்ணியாச்சு, அல்லது ஒரு 3 வருஷம் முன்னாடி பண்ணியாச்சு, டைரக்டா இன்னொரு 5 வருஷம் கழிச்சு எலெக்ஷன் என்ன பண்ணிக்கலாம்? அப்படித்தான் பண்றாங்க இப்போ வெளியில. பொதுவா எவ்ரி 5 இயர்ஸ் ஒன்ஸ், சில கண்ட்ரிலெல்லாம் 35 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் தான். ஒன்ஸ் வந்துட்டாருன்னா அவ்வளோதான். ரஷ்யா, சைனா மாதிரி இடங்கள்லாம் வந்து ஆல்மோஸ்ட் அது பர்மனன்ட் சீட் மாதிரி ஆயிடுச்சு. நம்ம அந்த எலெக்ஷனோட ஒப்பிடல. பட் இருந்த போதிலும் நம்மளும் எக்லீஷால எல்டர்ஸ் டீகன்ஸ் தேர்வு செஞ்சுக்கிட்டு எவ்ரி இயர் பண்ணாம கொஞ்சம் விட்டு பண்ணலாம்ல. ஏன் எவ்ரி இயர் நம்ம பண்ணணும்? இப்ப நல்லா தானே போயிட்டு இருக்கு எக்லீஷியா. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஏன் இந்த வருஷம் பண்ணி மறுபடியும் அடுத்த வருஷம் பண்ணி அதுக்காக ஒரு 3 பாடங்கள் எடுத்து, இப்படி ஒரு கேள்வி யாராவது கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லணும்? சபையில நிறைய பேர் என்ன பண்றாங்க, நீங்க தாராளமா பேசலாம் இந்த பாடத்துல, ஓகேங்களா? சபையில நிறைய பேர் புதுசா வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த சத்தியம் தெரியணும். ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம பார்க்கும் பொழுது,
சபைக்குனே உண்டான சுயாதீனத்தை என்ன பண்ணணும்னா அவர்கள் புரிஞ்சுக்கும். அப்ப முதல் விஷயம் பார்க்கிறோம், ஏன் எவ்ரி இயர் எலெக்ஷன் பண்றோம்னா, பாபிலோன்ல ஒரு கல்ச்சர் இருக்கு. ஒரு செட் ஆஃப் குரூப் வந்துட்டாங்கன்னா, அதாவது பாதிரிமார்கள் மாதிரி வந்துட்டாங்கன்னா, அவங்க வயசாகி ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. ஒருவேளை அப்படியே மாத்துறதா இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு 5 பேர் ஒரு கமிட்டி இருக்கும். 5 பேரோ 10 பேரோ 20 பேரோ அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்களே தவிர மக்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. பட் வேதாகமம் என்ன சொல்லுதுன்னா, சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தான் இறுதி நியாய தீர்ப்பு என்ன பண்ணணும், ஒரு டிசிஷன் கொடுக்கணும்னு பார்க்கும் பொழுது, இங்க ஏன் எவ்ரி இயர் பண்றேன்னா, இங்க கூட அந்த குருமார்கள் பாமரர்கள் அப்படின்னு ஒரு கல்ச்சர் வரக்கூடாது. இங்கிலீஷ்ல சொல்லணும்னா கிளர்ஜி அண்ட் லைட்டி அப்படின்னு நம்ம 6th வால்யூம்ல படிக்கிறோம், சாப்டர் 6ல. இந்த மாதிரி ஒரு சட்டம் உருவாயிடக்கூடாது அப்படின்றனால எவ்ரி இயர் பரவாயில்ல, சபையை என்ன பண்ணிட்டோம், அந்த முடிவை தெரிவிக்கட்டும் அப்படிங்கறதுக்காக பண்றோம். ரெண்டாவது, சபையாருக்குன்னு சில பொறுப்பு இருக்குல்ல. ஒரு 10 ஊழியர்களை தேர்வு செஞ்சு விட்டுட்டா அவங்களே பார்த்துக்குவாங்க, எல்லா ஒர்க் என்ன பண்ணுவாங்க அவங்களே பார்த்துப்பாங்க அப்படின்னு இல்லாம, எக்லீஷா இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெம்பருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, இது நம்ம சபை அப்படிங்கிறத புரிய வைக்கணும், அந்த உணர்வை கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக அதுக்கு நிறைய தேவன் அரேஞ்ச் பண்றாரு. அந்த மெமோரியில இருந்து நிறைய இருக்கு. இதையும் தேவன் என்ன பண்றாருன்னா அரேஞ்ச் பண்றாரு, மோர் அக்கௌண்டபிலிட்டின்றார். அதே போல ஒவ்வொரு சபையிலும் ஊழியர்களை தேர்வு செய்யறது பொதுவா நம்முடைய சகோதரருடைய பொதுவான கருத்து என்னன்னா, 75% அந்த சபையார் மூலமாக என்ன பண்ணோம்னா அதை கொடுக்கப்படணும்னு நம்புவோம். இது இல்லாம நிறைய பாயிண்ட் நம்ம சொல்லலாம். என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை புதுசா ஒரு பிரதர் அவர் நல்லா ரெடி ஆயிட்டு இருக்கலாம், அவரை நம்ம டீக்கனாகவோ எல்டராகவோ ப்ரொமோட் பண்ணலான்னு சபை நினைக்கும் பொழுது, இல்ல 5 வருஷம் கழிச்சு தான் இனிமேல் எலெக்ஷன் அப்படின்னு சொன்னா, அந்த சகோதரர் ஒளி செய்வாரு. பட் தேவனால அந்த ஒரு சூழ்நிலைக்கு வர ரொம்ப டைம் ஆகும். ஸோ எவ்ரி இயர் வைக்கும் பொழுது ஒருவேளை நல்ல சகோதரர்களை உயர்த்தலாம், ஒருவேளை ஒரு சகோதரர்கள் சில மிஸ்டேக்ஸ் பண்றாங்கன்னா அவங்கள தேவன் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணாம கூட விடலாம். இந்த வேரியேஷன் தேவன் சபைக்கு கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அட்லீஸ்ட் எவ்ரி இயர் பிரதர் என்ன சஜஷன் கொடுக்குறாருன்னா, 3 months வச்சுக்கலாம், 6 months வச்சுக்கலாம், 1 year வச்சுக்கலாம். நம்ம ஏன் 1 yearன்னு பொதுவா அக்ரி பண்ணிக்கிறோம்னா, 3 monthsல என்ன ஒரு ஹார்வெஸ்ட் பிளான் போட்டாலே 3 மாசம் என்ன ஆயிரும், முடிச்சிடும். அப்போ ஒரு ஹார்வெஸ்ட் நடத்தி ஒரு ரிசல்ட் வரணும், ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும், ஒரு கண்டினியூஸ் ஸ்டடி எடுக்கணும், எது எடுத்தாலும் மினிமம் 1 year தேவை. இதுக்காக தான் நம்ம 1 year ஒன்ஸ் என்ன பண்றோம்னா செய்யறோம், நம்ம பார்க்கறோம். ஸோ அடுத்த கேள்வி படிக்க வேணாம், இதெல்லாம் அடிப்படையான கேள்விதான். ABCDEF அப்படின்னு சகோதரர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு நல்லாவே தெரியுது, பிரதர் எலெக்ஷன் நடத்தவே வேணாம் பிரதர், கண்டிப்பா சபையார் என்ன 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 பண்ணுவாங்க, எலெக்ட் பண்ணும். அப்படி யாரும் நினைக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் மனசுல இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நம்ம கூட நினைக்கலாம் இல்லையா, சகோதரிகள் சைடு கூட. அப்படி ஒருவேளை ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா தேர்தல் வைக்காமையே அப்படியே டிசைட் பண்ணிக்கலாமா? 6th வால்யூம்ல அருமையா அந்த ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு, வாசிக்கலாம். 358 பக்கத்துல, தான் ஏற்றுக்கொள்ளப்படுவதை குறித்து எந்த கேள்வியும் எழும்பாது என்று நிச்சயம் இருந்தாலும் எந்த ஒரு சகோதரனும் தேர்தல் நடத்தப்படாமல் சபையின் தலைவர் பிரதிநிதி போன்ற பொதுவான கடமைகளை ஏற்றுக்கொள்ள கூடாது. அதாவது அந்த சகோதரனுக்கு ABCDன்னு பிரதர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தேவன் அட்வைஸ் கொடுக்கிறார் சகோதரர் மூலமா, நீங்க ஏத்துக்காதீங்க. அப்படி ஒரு ஊழிய வாய்ப்பா சபை கொடுத்துச்சுன்னா, நோ, நான் என்ன பண்ண மாட்டேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன். சபை தேவனுடைய சித்தம் செய்து அதுல தேவ சித்தம் வெளிப்பட்டால் மட்டும்தான் நான் ஏற்றுக்கொள்வேன்னு நீங்க என்ன பண்ணுங்கன்னா அந்த பிரதர்ஸுக்கு சொல்றாங்க, உறுதியா இருங்க. அடுத்து, வேதாகம முறையானது எல்லா சபையிலும் மூப்பர்களை ஏற்படுத்துவது வாக்கு செலுத்தும்படியாக கரங்களை நீட்டுவதன் மூலமாகும். கிளியரா சொல்றாரு. பைபிள் சொல்லக்கூடிய டீச்சிங்ஸ் என்னன்னா, ஹேண்ட் ரைஸ் பண்ணி ஓட் பண்ணி என்ன பண்ணணும்னா எலெக்ட் பண்ணணும். ஊழியம் செய்வதற்கு முன்னர் இப்படி ஒரு தேர்தல் வேண்டும் என்று வற்புறுத்துவது ஏனென்றால் வேதாகம முறையை பின்பற்றுவதுதான். ஏன் பிரதர் எப்ப பார்த்தாலும் எலெக்ஷன் எவ்ரி இயர் பண்ணுங்க பண்ணுங்கன்னு ஏன் புஷ் பண்றீங்க? ஒருவேளை நமக்கு ஒரு சிந்தனை கூட வரலாம். பிரதர் சொல்றாரு ரொம்ப சிம்பிள், பைபிள் இதுதான் டீச் பண்ணுது, பைபிள் டீச்சிங்க நம்ம என்ன பண்றோம்னா ஃபாலோ பண்றோம். அது மூப்பரை பலப்படுத்துகின்றது. மேலும் ஆண்டவருடைய நாமத்தினாலும் ஆவியினாலும் மூப்பர்களை ஏற்படுத்தும் போது அது தேவனுடைய விருப்பத்தையும் சித்தத்தையும் வெளிப்படுத்துகிற விதமாக சபைக்கு உள்ள கடமைகளையும் பொறுப்புகளையும் அது நினைவூட்டுகிறது. கிளியரா சொல்றார். 2 பேருக்குமே இது ஒரு என்கரேஜ்மெண்ட். ஒருவேளை ஊழிய வாய்ப்புல தேவன் தேர்வு செய்யக்கூடிய மூப்பர்கள் உதவிக்காரர்களுக்கு என்னன்னா,
இந்த வருஷமும் தேவன் நமக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு அப்படின்னா அதை இன்னும் பலமா நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். அதை தேவனே கொடுத்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். சபையா இருக்கு என்னன்னா, எவ்ரி இயர் நமக்கு இந்த ஒரு பொறுப்பு இருக்குன்றத நம்ம என்ன பண்ணுவோம் இல்லைன்னா மறந்துடுவோம். நாம் பொறுப்பை உணர்ந்து தேவ சபையில செயல்படுறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்குன்னு பார்க்கணும். அப்போ எல்டர்ஸ் டீக்கன்ஸ் ஏன் எலெக்ட் பண்றோம், இது பிப்ளிக்கல் மெத்தடு. ஏன் எவ்ரி இயர் சில கண்ட்ரோல்ஸ் இருக்கு எவ்ரி இயர் பண்றதுக்கு, எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ டைரக்டா எல்டர்ஸுக்குள்ள ஃபர்ஸ்ட் போகலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 70% எல்டர்ஸ் பத்தி தான் பார்ப்போம். அது அப்படியே டீக்கனுக்கும் பின்னாடி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எல்டர்ஸ் உடைய வேலை என்ன? மந்தையை மேய்க்கிறது. வெரி குட். வாசலாம் அப்போஸ்தலர் 20:28. அப்போஸ்தலர் 20:28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். இந்த வசனத்தை இந்த மாசத்துல மட்டும் எத்தனை டைம் படிச்சிருக்கோம்? அட்லீஸ்ட் ஒரு 3 முறையாவது என்ன பண்ணியிருப்போம்? ஆல்மோஸ்ட் எல்லா சப்ஜெக்ட்லயும் வரும். இப்ப என்ன சொல்றார், ஆக்சுவலா பவுல் எல்டர்ஸுக்கு இந்த வசனம் பேசுறார். பவுல் டிராவல்ல இருக்காரு, 3rd ஜர்னியில் இருக்கும்போது அவர் எஃபேசஸ்ல இருக்கக்கூடிய எல்டர்ஸை வேற ஒரு ஏரியாவுக்கு இன்வைட் பண்றாரு. மிலேத்து அப்படிங்கிற இடத்துக்கு இன்வைட் பண்ணிட்டு, ஏன்னா அவரால் அந்த ஏரியாவுக்கு வர முடியல டிராவல்ல. நீங்க எல்லாரும் அங்க வாங்கன்னு சொல்லி அங்க அநேக மூப்பர்கள் இருக்காங்க. அந்த மூப்பர்கள் கிட்ட பவுல் பேசுறார். என்ன பேசுறாரு எல்டர்ஸ் கிட்ட அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதல்ல எல்டர்ஸை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நீங்க ரொம்ப டேஞ்சர், நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. அதான் சொல்றாரு, உங்களை குறித்தும் அடுத்து தேவ மந்தையை குறித்தும் என்ன பண்ணுங்க, எச்சரிக்கையா இருங்க. அந்த தேவ மந்தை யாருதுன்னா உங்களுக்கு அல்ல, தேவன் அவருடைய குமாரனுடைய ரத்தம், அவருடைய சுய ரத்தத்தினால சம்பாதித்த தேவனுடைய பிள்ளைகள். கரெக்டுங்களா? 2 பேரை குறிச்சும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்கன்றாரு. ஒன்னு எல்டர்ஸ், இன்னொன்னு எக்லீசியா மெம்பர்ஸ். ஏன் கேர்ஃபுல்லா இருக்கணும்? பதில் நீங்க சொல்லுங்க. கொஞ்சம் இன்ட்ராக்ஷன் இருந்துச்சுன்னா சீக்கிரம் முடிச்சிடலாம் பாடம். பிரதர் எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டாரு. நான் 1.25 மணி நேரம்னு சொல்லியிருக்கேன். அது 1 மணி நேரமா மாற்றுவதும் உங்களுடைய கரங்கள்ல இருக்கு. ஏன் எச்சரிக்கையா இருக்கணும்? ஏன்னா பின்னாடி எழுதுறாரு, மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ள வரும். கரெக்டுங்களா? உங்களுக்குள்ள வரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது வெளியிருந்து வருமா? அதே இன்னைக்கு ஆன்டி கிரைஸ்ட்ல இதே வசனம் தான் மத்தியானம் பார்க்க போறோம். அது வெளியிருந்து வராது, அது இங்கிருந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எலும்பும். அப்ப எல்டர்ஸுக்கு என்ன மெயின் வார்னிங் கொடுக்குறாங்கன்னா, ஒருவேளை லாஸ்ட் இயர் ஏபிசிடின்னு எல்டர்ஸ் இருந்திருக்கலாம், இந்த இயர் எலெக்ஷன் முடிஞ்சு ஏபிசிடின்னு வரலாம், நெக்ஸ்ட் இயர் ஏபிசிடி இஎஃப்ஜிஹெச் ஐஜி அப்படியே போகலாம், ஒரு 10 பேர் கூட போகலாம். பட் எக்லீசியா என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு எல்டரை நம்ம எலெக்ட் பண்ணும்போது அல்லது எல்டர்ஸை நம்ம எலெக்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். காரணம் என்னன்னா, எக்லீசியாக்கு டீச் பண்றது யாருங்க? மோஸ்ட்லி எல்டர்ஸ் தான் என்ன பண்றாங்கன்னா டீச் பண்றாங்க. கரெக்டுங்களா? ஒருவேளை ஒரு ராங் டீச் பண்ற மாதிரி ஒரு பிரதரை நம்ம எலெக்ட் பண்ணிட்டோம்னா, ஒரு பிரதருக்கு ஃபெய்த்ல கொஞ்சம் அப்படி இருக்கு, மாற்றங்கள் தெரியுது, பரவாயில்ல அப்படின்னு நம்ம எலெக்ட் பண்ணிட்டோம். அவரும் போடியம்ல நின்று ஒரு ராங் வியூ என்ன பண்றாருன்னா பிரசன்ட் பண்ணிட்டே இருக்கிறார். சொல்றாரு, எல்டர்ஸுக்கு வார்ன் பண்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க, எச்சரிக்கையா இருங்க. அதே போல சபையிலேயும் ஒருத்தர் என்ன பண்ணலாம், எழுந்து ஒரு பெரைன் ஸ்டடி வைக்கிறோம், ஒரு டிஸ்கஷன் வைக்கிறோம்னா, நிறைய அவிசுவாசமான விஷயத்து கூட ஒருத்தர் என்ன பண்ணலாம், பேசலாம். இப்ப அவங்களையும் இவங்க என்ன பண்ணணும்னா ஹேண்டில் பண்ணணும், அன்போட என்ன பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும். இவர்களுடைய டீச்சிங்ஸும் தேவ சித்தத்தில் இருக்கணும். எந்த வகையிலும் ஓனாய் உள்ள வந்துடக்கூடாது. ஒரு ராங் டாக்டரின் அல்லது ஒரு ராங் டாக்டரினை எடுத்துட்டு வர பர்சன் வர விடாம நம்ம என்ன பண்ணணும்னா பார்த்துக்கணும். இதுதான் எல்டர்ஸோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்ப எல்டர்ஸ் ஒரு எக்லீசியால ப்ராப்பரா நம்ம எலெக்ட் பண்ணணும் அப்படின்னா, அந்த எக்லீசியா ஆல்மோஸ்ட் தேவன் கரங்கள்ல கொஞ்சம் சேஃபா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இருக்கும். ஒருவேளை நம்ம எல்டர்ஸுடைய எலெக்ஷன்லயே டாக்டரின்ல கிளாரிட்டி இல்லாத ஒரு சில சகோதரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலான்னு கொடுத்துட்டோம்னா, ஒருவேளை சபையே நாளைக்கு ஒரு அவிசுவாசத்துக்குள்ள போறதுக்கு அது என்னன்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பா. சரி, என்ன பர்பஸ்க்காக நம்ம எல்டர்ஸ் எலெக்ட் பண்றோம்? ஸ்பிரிச்சுவல் growth. அந்த growth எது வரைக்கும் போகணும்? அதுக்கு ஒரு மார்க் இருக்குல்ல, உங்களுக்கு க்ளூ கொடுத்துட்டேன், அதுக்கு ஒரு மார்க் இருக்கும்ல. கிறிஸ்துவுடைய சாயல். இந்த வசனம் நிறைய முறை படிச்சிருப்போம் இல்லைங்களா? ஞாபகப்படுத்திக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் முதல்ல 13 வாசிச்சிடலாம். வாசிங்க.
எபேசியர் 4:13 அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். பாருங்க, தேவன் நம்ம மூலமா, தேவனுடைய ஆவியின் மூலமா சிலரை அப்போஸ்தலராக, இன்னைக்கு அப்போஸ்தலர்கள்ன்ற வாய்ப்பு இல்லை தேவனுடைய திட்டத்துல, 7ஆம் கால சபையில அதை எடுத்துடலாம் வெளியே. ஆனா ஆதி காலத்துல இருந்தாங்க. சிலரை தீர்க்கதரிசிகளாக, இன்னைக்கு தீர்க்கதரிசிகளா எப்படி சகோதரர்களை தேவன் பயன்படுத்துறாருன்னா, தேவனுடைய தீர்க்க தரிசனங்களை அவங்க என்ன பண்றாங்கன்னா ஸ்டடி பண்ணி ரிவீல் பண்றாங்க. சில பிரதர்ஸ், நம்ம எலெக்ட் பண்ணக்கூடிய எல்டர்ஸ், இன்னைக்கு 2-3 பேரை நம்ம நாமினேட் பண்ணலாம். வருங்காலத்துல 10 பேர் கூட என்ன பண்ணலாம். நம்ம ஒரு பிராட் மைண்ட்ல இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம், ஓகேங்களா? சிலரை தீர்க்கதரிசிகளானா, சில அன்பு சகோதரர்கள் ப்ரொஃபட்டிக்கலான பாடங்களும் அதற்குரிய நிறைவேறுதல்கள் குறித்து நிறைய அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்டடி பண்ணுவாங்க, நமக்கு ஷேர் பண்ணுவாங்க. இது எல்டர்ஸ் ஒரு வகையான ஊழியம். சிலர் என்னவா இருப்பாங்கன்னா சுவிசேஷர்களா இருப்பாங்க. சுவிசேஷர்கள்னா காஸ்பல் ஹார்வெஸ்ட், ஜிஜி பார்ட்டி ஹால் என்ன பண்ணுவாங்க, பாடம் பேசுவாங்க. ஆனா அவங்க ப்ராஃபஸி பேசுவாங்களான்னா வரலாம், வராமே கூட இருக்கலாம். அடுத்து சிலரை மேய்ப்பராக, இந்த மேய்ப்பருங்கிற வார்த்தை தான் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்டர் அப்படின்னு இருக்கும் சில இடங்கள்ல. ஸோ மேய்ப்பர் அப்படின்னு பார்க்கும் பொழுது சிலர் தீர்க்க தரிசனங்கள் பெருசா பேச வராது. சில பேர் பெரிய பெரிய பப்ளிக் மீட்டிங்ல பேசிக் கிளாஸ் எடுக்கிறதுக்கும் வராது. சில அன்பு சகோதரர்கள் எக்லீஷியால் இருக்கக்கூடிய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு தேவையான ஆலோசனைகளை சத்திய வசனத்தின் மூலமா கொடுத்து வழி நடத்தக்கூடிய ஒரு தாளந்து பெற்றிருக்கலாம். சிலரை போதகராகவும், அந்த சிலரை மேல இருக்கு. இந்த போதகர்னு பார்க்கும்பொழுது பொதுவாக எக்லீஷியால ஆராதனை வேலைகள்லாம் மற்ற காரியங்கள்லாம் காமனா டிஸ்கோஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு பாடங்கள் பேசுவாங்க. ஆனா இவங்க எல்லாருக்கும் ஒரே காமன் குவாலிஃபிகேஷன் என்னன்னா, தாளந்துல வித்தியாசப்படலாம். சில பேர் பேசிக் நல்லா பேசலாம், ஆனா ஞாயிறு ஆராதனைகளை கரெக்டா பேச வராம இருக்கலாம். சில பேர் ப்ராஃபஸி பேசலாம், கேரக்டர் ஸ்டடி பேச வராம இருக்கலாம். பட் எல்லாருக்கும் காமன் கிரைட்டீரியா என்னன்னா, ஏற்ற கால சத்தியத்துல தெளிவா இருக்கணும். தேவனுடைய ஏற்ற கால சத்தியம் 6 வால்யூம் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ்ல எல்டர்ஸ் எப்படி இருக்கணும்னா கிளாரிட்டியா இருக்கணும். ஒருவேளை இந்த சார்ட் நமக்கு புரியல, சார்ட் ஆஃப் தி ஏஜஸ் நமக்கு புரியல, ஏதோ ஒரு இடத்துல ஏன் அங்க வந்து டாட்டட் லைன்ஸ் இருக்கு, ஏன் 1 2 3 போட்டிருக்கு அப்படின்னு புரியலன்னா, ஒருவேளை நம்ம எல்டர்ஸ்ட போய் கேட்டா, நம்ம எலெக்ட் பண்ணக்கூடிய எல்டர்ஸ் அதை என்ன பண்ணணும், நீங்க அதுக்காக டெஸ்ட் வச்சிட வேணாம். அவங்க ஒருவேளை அவங்களுக்கு ஞாபகம் வரலைன்னா கூட படிச்சுட்டு வந்து நமக்கு புரியும்படி என்ன பண்ணுவாங்க, இதுதான் குவாலிட்டின்றார். ஓகேங்களா? அப்போ சபைக்கு ஏன் மூப்பர்கள் தேவைன்னா அடுத்த வசனத்துல சொல்றாரு, வாசிக்கலாம். 11 இருந்து இப்ப வாசிங்க. 11 மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். பாருங்க, இங்க இருக்கிற எல்லாருடைய அல்டிமேட் கோல் என்னன்னா மார்க் ஆஃப் த கிரைஸ்ட், இல்லைங்களா? கிறிஸ்துவின் சாயலை அடையணும், அதுக்கப்புறம் சோதனை வரும், அதுல உறுதியா நின்று சபையா போகணும். அல்டிமேட் எய்ம் அதுதான். அப்ப நாம் கிறிஸ்துவின் சாயலை இன்னும் சொல்ல போனா பூரண புருஷர் ஆகிற வரைக்கும் இந்த பூமியில் இருக்க போறோம் தொடர்ந்து. இந்த மாதிரி வளர்ச்சியை நோக்கி போகணும் அப்படின்னா நமக்கு உதவி செய்ய நிறைய ஊழியர்கள் தேவை. அப்பேற்பட்ட ஊழியர்கள்ல விசேஷமானவர்கள் யாருன்னா தேவனுடைய சபையை மேய்ப்பதற்காக தேவன் எலெக்ட் பண்ற மூப்பர்கள். அப்ப அந்த மூப்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மள கரெக்டான ஃபெய்த்ல கைட் பண்ணுவாங்க. கிறிஸ்துவோடைய சாயலை அடைவதற்கு நமக்கு என்னெல்லாம் பாடத்தின் மூலமா ஆலோசனை கொடுப்பாங்க, டிஸ்கஷன்ஸ் பண்ணுவாங்க, கரெக்டா இல்லைங்களா? பர்சனலா கவுன்சிலிங்ஸ் தேவையா அது வந்து கொடுப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை கைட் பண்ணுவாங்க. எது வரைக்கும்னா சாயல் அடையும். அதான் அடுத்து சொல்றாரு, பரிசுத்தவான்களா இருக்கக்கூடிய நாம சீர் பொருந்தணும். ஈவன் தேவன் நம்மளை பரிசுத்தவானா கன்சிடர் பண்ணா கூட நம்ம கிட்ட நிறைய குறை இருக்கு. அதை நம்ம என்ன பண்ணிக்கணும், சரி பண்ணிக்கணும். சுவிசேஷ ஊழியத்தின் வேலை, நிறைய அறுவடை பணி இருக்கு. அந்த அறுவடை வேலையை நம்ம செய்யணும். கிறிஸ்துவின் சபையாகிய சரீரம் பக்தி விருத்தி அடையணும். இதுக்காக தான் எல்டர்ஸ் என்ன பண்றாங்க, சபை எலெக்ட் பண்ண. அப்ப நம்ம ஏன் எல்டர்ஸ் எலெக்ட் பண்றோம் அப்படின்னு நமக்கு நாமளே ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டோம்னா, நாம தொடர்ந்து கிறிஸ்துவின் சாயலை மாறணும். அதுக்கு உதவிகரமா தேவன் ஏற்படுத்துறவங்க ஊழியர்கள், எல்டர்ஸ்.
சபை நாம் பெற்றுக்கொண்ட சத்தியத்தை நிறைய பேருக்கு போய் சொல்லணும். அதுக்கு நம்ம கூட உறுதுணையா ஊழியத்துக்காக இருக்கிறவங்க எல்டர்ஸ், இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு நம்ம உறுதுணையா என்ன பண்ணுவோம் இருப்போம். எப்படியாவது அறுவடையும் நம்ம செய்யணும், சர்ச்சுடைய குவாலிட்டியான கேரக்டருக்கும் நம்ம என்ன ஆகணும், மாறணும். இது எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு உந்துதலா எக்லீசியாலே தேவன் கொடுக்கக்கூடிய ஊழியர்கள் தான் யாருன்னா மூப்பர்கள் அப்படின்னு பார்ப்போம். சரி, இந்த எல்டர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா சில பாயிண்ட் சொல்றாரு. எல்டர்ஸ் தான் சபைக்கு சொல்லி கொடுக்கணும். தேவ ஆராதனைனா என்ன, தேவனுடைய ஒழுங்குன்னா என்ன, நம்ம வந்து எப்படி இருக்கணும், எப்படி தேவனை தொழுது கொள்ளணும், இந்த டீச்சிங்ஸ், ஆர்டர்ஸ், சர்வீசஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கணும். அப்படி சொல்லி கொடுக்கக்கூடிய எல்டர்ஸ் எக்லீசியா கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நடக்கணும் அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்களோ முதல்ல அவங்க அதை என்ன பண்ணணும். நம்ம ஒண்ணுமே சொன்னோம் இல்லைங்களா, இதை வந்து 100% பர்ஃபெக்ட் குவாலிட்டி பத்தி பேசுறோம் இல்லைங்களா. அவங்க அதை எஃபெக்டிவா இருக்கணும். நம்ம ஒன்று சொல்றோம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு எல்லா பக்கம் சொல்றதுதான், யாரும் தவறா எடுத்துக்காதீங்க. ஸ்டேஜில் நின்று சகோதரர்கள் சபைக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்கு, டைம்னா டைமுக்கு வரணும் அப்படின்னு ஒரு பிரதர் டீச் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அது எஃபெக்டிவா போகணும்னா அந்த சகோதரன் ஆல்வேஸ் டைமுக்கு உள்ள என்ன பண்ணணும், ஹாலில் இருக்கும். ஒரு நாள் தவறலாம், ஒரு நாள் பைக் பஞ்சர் ஆகலாம், கரெக்டா இல்லைங்களா, ஒரு நாள் ஆட்டோ வராம போகலாம். எக்ஸப்ஷன் ஒன்று இருக்கு, ஆனா எக்ஸப்ஷனே எப்பொழுதும் என்ன பண்ண முடியாது எல்லாத்துக்கும். அப்படின்னா 100% நம்ம உதாரணத்துக்கு நம்ம சொல்றது எல்லாமே 100% கீழ்படுகிறோமா நம்மனா இல்ல. ஆனா எதிர்பார்ப்பு என்னன்னா அட்லீஸ்ட் ஒரு 90% அதை நம்ம என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு நாள் லேட் ஆகலாம். எல்லாரும் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி பிரதர் ஏ டீச் பண்ணிட்டு பிரதர் ஏ வருஷத்துல 6 மாசம் லேட்டா வந்தாருன்னா எப்படி இருக்கும்? அப்ப இந்த டீச்சிங் எக்லீஷியாக்கு என்னவா இருக்காது, ஒரு எடிஃபிகேஷனா அல்லது ஒரு எஃபெக்டிவ்னஸா என்ன ஆகாதுன்னா காணப்படாது. அடுத்து சொல்றாரு எல்டர்ஸ் மஸ்ட் பி an எக்ஸாம்பிள். அதை பார்த்துட்டோம். எங்க கிறிஸ்துவின் சபை அந்த சரீரம்ன்றது அந்த ஆலயம் கட்டி எழும்புவதற்கு முக்கியமான ஊழியரே யாருன்னா எல்டர்ஸ். இப்ப எல்டர்ஸ் பத்தி ஒரு அவுட்லைன் என்ன பண்ணிட்டோம், பார்த்துட்டோம். இப்ப கேள்வி நம்ம கேட்டுக்கலாம், இது பார்க்குற குவாலிட்டி எல்லாமே எல்டர்ஸ்க்கு தான் பார்க்குறோம், ஆனா நம்ம எல்லாருக்குள்ள இருந்தாலும் அதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த குவாலிட்டி நம்ம என்ன பண்ணிக்கலாம், வளர்த்துக்கலாம். ஆனா இப்போ பார்க்கறது, இதுக்கப்புறம் எல்டர்ஸை குறித்து பார்க்கறது, பர்டிகுலரா சில ஊழியங்கள் எல்டர்ஸுக்கு மட்டுமே பொருந்தும் எக்லீஷியால. இப்போ நமக்கு எல்டர்ஸ் யாரு அப்படின்னு கேட்டா நிறைய நேம்ஸ் நம்ம கொடுக்கலாம்ல. எல்டர்ஸ்க்கு என்னென்ன மாதிரி பேர் கொடுக்கலாம்? பிஷப், பாஸ்டர், ஓகே, அந்த மாதிரி நேம் கொடுக்கல. சர்வன்ட் அந்த மாதிரி கேட்கணும். சரி, நான் உங்களுக்கு சில க்ளூ நான் கொடுத்துட்றேன். நம்ம எலெக்ட் பண்ணக்கூடிய எல்டர்ஸ் இன்னைக்கு பிப்ரவரி 15ஆம் தேதி காலையில சென்னை எக்லீஷியாக்கு நோ எல்டர்ஸ், நோ டீக்கன்ஸ், ஆல் ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அவ்வளவுதான். இன்னைக்கு அப்படிதான் நியூட்ரலா இருக்கிறோம். அதனால நாம் எலெக்ட் பண்ணக்கூடிய எல்டர்ஸ் நமக்கு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க தான் நம்முடைய ஆவிக்குரிய அப்பா. அவங்க தான் ஆவிக்குரிய கம்ப்ளீட் பண்ணுங்க. வயசு 18 கூட இருக்கலாம், வயசு 22 கூட இருக்கலாம், கரெக்டா இல்லைங்களா, இல்ல வயசு 65 கூட இருக்கலாம். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இங்க முதல் வார்த்தையே அங்க புரியும். ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு வந்துருச்சுனாலே இந்த ஃபிளஷுக்கு அங்க இடமே கிடையாது. அவர் ஹைட்டா இருக்கிறாரா, ஷார்ட்டா இருக்காரா, வயசாயிடுச்சா, வயசு ஆகலையா, அதுக்கு இங்க இடமே கிடையாது. அப்போ எல்டர்ஸ் நமக்கு யாருன்னா அவர்கள் தான் ஆவிக்குரிய தகப்பன்மார்கள். நமக்கு நிறைய பேர் ஸ்பீக்கர்ஸ் இருக்கலாம் சபையில. ஸ்பீக்கர்ஸ்னா ஒரு கான்செப்ட் கொடுத்தா அந்த கான்செப்ட் பத்தி மணிக்கணக்கு என்ன பண்ணுவாங்க, சபைக்கு டீச் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து ஸ்பீக்கர்ஸ். ஆக்சுவலா ஸ்பீக்கர்ஸ்னு ஒரு கேட்டகரி பைபிள்லே கிடையாது. நம்ம வந்து ஊழியத்திற்காக சில சகோதரர்கள் அப்படி நம்ம என்கரேஜ் பண்றோம். பைபிள்ல ஸ்பீக்கர்ஸ்னு யாரும் கிடையாது. ஒன்னு சுவிசேஷம் வெளியே போய் ஹார்வெஸ்ட் மெசேஜ் கொடுக்கலாம், யார் வேணாம். ரெண்டாவது அதை வந்து விட்டுட்டா எல்டர்ஸ் மட்டும்தான். அப்ப எல்டர்ஸ் நமக்கு யாருன்னா ஆவிக்குரிய தகப்பன்மார்கள். பவுல் சொல்றாரு நிறைய ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறாங்கப்பா, ஆனா அப்பாக்கள் யாரும் அதிகமா இல்லைன்றார். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். என்ன சொல்லிட்டாரு? கிறிஸ்துவுக்குள் 10,000, அது தமிழ்ல 16 மாதிரி இருக்கும், ஆனா 10,000. கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியார்கள் உங்களுக்குள் இருந்தாலும், உபாத்தியார்கள்னா டீச்சர்ஸ்,
அதுதான் நம்ம ஸ்பீக்கர்ஸ்னு சொல்றோம். டீச்சர் என்ன பண்ணுவாங்க ஸ்கூல்ல? ஒரு புக் இருக்கும், சயின்ஸ் புக் இருக்கும், மேக்ஸ் புக் இருக்கும். அதில் என்ன போர்ஷனோ அந்த போர்ஷனை கவர் பண்ணிட்டு அவங்க பாட்டு கிளம்பி போயிடுவாங்க. அவங்களுடைய பர்சனல் லைஃப்குள்ள போக முடியுமா? நம்ம அவங்களோட டிராவல் பண்ண முடியுமா? முடியாது. ஆனா அப்பாவோட டிராவல் பண்ணலாம். இதுதான் வித்தியாசம். பவுல் அங்க சொல்றாரு, நிறைய 10,000 ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறாங்க கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு, ஆனா அப்பா அநேகர் இல்லையென்ற. பவுல் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினாலே நான் உங்களை பெற்றேன். அப்ப எல்டர்ஸ் யாருன்னா ஆவிக்குரிய தகப்பன்மார். அப்ப நமக்கு ஒரு ஆவிக்குரிய பிரச்சனை, யாருக்கிட்ட போகணும்? நம்ம ஏன் எல்டர்ஸ் எலெக்ட் பண்றோங்கிறது அந்த ரியாலிட்டியை முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும். பிரதர், சபை நடத்துறதுக்கு ஆள் இருக்காது, அதனால ஒரு 5 பேர் என்ன பண்றோம், அப்படி கிடையாது. நம்ம ஏன் எல்டர்ஸை எலெக்ட் பண்றோமா, நாளைக்கு நமக்கு ஆவிக்குரிய ரீதியில ஏதாவது ஒரு தடுமாற்றங்கள், சந்தேகங்கள், இல்ல வளர்ச்சிக்கு ஏதோ ஒரு ஆலோசனை எதுனாலுமே நம்ம முதல்ல போக வேண்டியவங்க அல்லது போனை எடுத்து கனெக்ட் பண்ண வேண்டியது யாருன்னா, நம்ம யாரை எலெக்ட் பண்றோமோ அவங்கள. ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது பவுல் கிளியரா சொல்றாரு, சுவிசேஷத்தினால என்ன பண்ணாங்க, பெற்றா. இங்க சொல்றாரு, கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நமக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்க பெற்று எடுக்கிறதுன்னு என்னன்னா, நம்மளுடைய தேவைகள் எல்லாமே எல்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, தேவைகள் ஒன்று நிறைய ஓடும். ஓகே, அப்ப எல்லாமே என்ன பண்ணுவாங்க, நம்முடைய ஆவிக்குரிய ரீதியில எனி சப்போர்ட் நாம அவங்கள அப்ரோச் பண்ணணும். நம்ம அவங்கள அப்ரோச் பண்ணும் பொழுது கட்டாயமா அவர்கள் நமக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்களால முடிஞ்ச உதவிகளை செய்வாங்க. ஏன்னா உதாரணத்துக்கு ஒரு குழந்தை இருக்கு, ஏதோ ஒண்ணுன்னா வீட்டுல யாருக்கிட்ட தான் ஓடும், அப்பாட்ட ஓடும், இல்லைன்னா நமக்கு யாரு நம்மளை பாத்துக்கிறாங்களோ அங்க போகும், பக்கத்து வீட்டுக்கு ஓடுமா. அப்ப அதே போலதான் இங்க நம்ம இருக்கிற எல்டர்ஸை எலெக்ட் பண்றோம்னா, நாம எலெக்ட் பண்ணக்கூடிய அன்பு சகோதரர்கள், அது ABCDEF யாரா இருந்தாலுமே நம்ம எலெக்ட் பண்றதே அதுக்கு தான். நாளைக்கு நமக்கு ஒரு தடுமாற்றம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலனா நம்ம அவங்ககிட்ட அப்ரோச் பண்ணலாம், அவங்ககிட்ட கைடன்ஸ் கேட்கலாம். டாக்டரின்ல கிளாரிட்டி இல்லையா, கிளாரிட்டி வேணும்னு என்ன பண்ணலாம், கேட்கலாம். இதுக்கு தான் எல்டர்ஸ். ஒரு பாயிண்ட் நம்ம பார்த்தோம். ரெண்டாவது, எல்டர்ஸ் நமக்கு யாருன்னா, அவங்க கம்யூனிகேட்டர்ஸா இருப்பாங்க நமக்கு. இப்போ தேவன் புதுசா ஒரு சத்திய வெளிச்சம் கொடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு புது வெளிச்சம் ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம எலெக்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போதே இந்த கான்செப்ட் சகோதரர்களுக்கு தெரியும். பட் இனிஷியல் இயர்ஸ்ல அதை பண்ண முடியல, நிறைய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. ஒரு எக்லீசியாவுடைய எலெக்ஷனை ரொம்ப எளிமையா அந்த எக்லீசியா கூட என்ன பண்ணிக்கலாம், நடத்திக்கலாம். எப்படி வெளியிலிருந்து ஒரு ஆளை கூப்பிட்டு எலெக்ஷன் பண்ணுங்கிற நீடு இல்லை. உள்ள இருக்கக்கூடிய அன்பு சகோதரிகளை நம்ம ஒருத்தர் சத்தியத்தின் அடிப்படையில் நம்பினாலே போதும், நம்ம எலெக்ஷன் நம்மள என்ன பண்ணலாம். இதுவும் ட்ரூத் தான். இதை எக்லீஷியாக்கு புரிய வச்சு அவர்கள் கற்றுக்கொண்டு ஒருவேளை தேவ சித்தத்துல வருங்காலத்துல என்ன பண்ணலாம், நம்ம பண்ண முடியும். இப்ப இந்த மாதிரி தேவ திட்டத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்களை அல்லது உண்மைகளை தேவன் கிட்ட இருந்து அல்லது புஸ்தகங்கள்ல இருந்து வாசிச்சு சபைக்கு தெரியப்படுத்துறாங்க இல்லையா. ஏன்னா தெரியப்படுத்துறதுக்கு தான் அவங்களை எல்டர்ஸா என்ன பண்றோம், நிறைய சப்ஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா. அவர்களை என்னன்னு சொல்றேன்னா, அவர்கள் கம்யூனிகேட் பண்றாங்கன்னு வாசிக்கலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். பாருங்க, கிளியரா சொல்றாரு, தேவ வசனத்தை உங்களுக்கு, கவனிக்கிறீங்களா, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து. யார் போதிக்கிறாங்க, அதான் கிளியரா பாக்குறோம். எல்டர்ஸ் உடைய டியூட்டி. அப்ப எல்டர்ஸ் நமக்கு டீச் பண்றாங்கன்னா, உங்களை நடத்தினவர்களை நீங்கள் என்ன பண்ணணும், நினைத்து அவர்கள் நடக்கையின் முடிவை என்ன பண்ணணும். ஒருவேளை அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை நம்ம என்ன பண்ணலாம், காப்பி பண்ணலாம். ஒருவேளை அவங்க கிறிஸ்துவுக்குள்ள மறிக்கிறாங்கன்னா ஃபியூச்சர்ல அதை நம்ம என்ன பண்ணலாம், அந்த பாதையை நமக்கு ஒரு உதாரணம் என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். அவர்களுடைய விசுவாசத்தை நீங்க என்ன பண்ணுங்க. அப்போ ஒரு எல்டர்ஸ் உடைய குவாலிட்டி இங்க பார்க்கும் பொழுது எக்ஸ்ட்ரீம் ஹைட்ல இருக்கு. பிளைண்டா சபை அவங்கள ஃபாலோ பண்ணணும், அந்த ஸ்டாண்டர்ட் என்ன பண்றாரு, நாங்க செட் பண்றாரு. அடுத்து கலாத்தியர் 6:6. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மேலும் திருவசனத்தை உபதேசிக்கப்படுகிறவன்
உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். பாருங்க, திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மை என்ன பண்ணும்? இதை எக்லீசியால ரொம்ப எளிமையா சொல்றாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கணும்ன்றார். ஈவன் தேவைகளின் அடிப்படையில் கூட ஊழியர்களுக்கு என்ன பண்ணலாம்? சபை போரடிக்கிற மாட்டை வாய்க்காட்டாயம் 6th நம்ம பார்க்கணும். அப்படின்னா இங்க பாயிண்ட் என்னன்னா, உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவன். இதுதான். அப்போ யார் உபதேசிப்பாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது எக்லீசியாக்கு எல்டர்ஸ். அப்ப எல்டர்ஸ் உடைய முதல் ரோல் என்னவா பார்க்கறோம்னா, அவங்க தான் நமக்கு அப்பா. ஆவிக்குரிய ரீதியில ஏதாவதுன்னா நம்ம முதல்ல ஹெஸ்டேஷனே இல்லாம போய் அவங்களை என்ன பண்ணணும்? அப்ரோச் பண்ணணும். அப்ப எல்டர்ஸ் எப்படி இருக்கணும்? அப்ரோச்சபிளா இருக்கணும். கரெக்டா இல்லைங்களா? ஒரு டிஸ்டன்ஸ் என்ன பண்ணக்கூடாது? எக்லீசியாவோட மெயின்டைன் பண்ணக்கூடாது. அடுத்து சொல்றாரு கம்யூனிகேட்டர்ஸ். தேவ திட்டங்களை பெற்றுக்கொண்டு ஒருவேளை அவங்க ஸ்டடீஸ் நிறைய பண்றாங்கன்னா அதுல இருக்கக்கூடிய உண்மையான சத்தியங்களை அப்டேட்டட் ட்ரூத் என்ன பண்ணலாம்? எக்லீசியாக்கு ஷேர் பண்ணணும். அந்த ஊழியம் அவங்க பண்றாங்க. அடுத்து எல்டர்ஸை பத்தி என்ன இன்னொரு வார்த்தை பைபிள் கொடுக்குதுன்னா, எல்டர்ஸ் யாருன்னா காவலாளி. நமக்கு இங்கிலீஷ் வார்த்தை கொஞ்சம் ஆமா, நம்ம அடிக்கடி நிறைய இது பயன்படுது. எல்டர்ஸ் தான் நம்முடைய வாட்ச்மேன். அப்படின்னா நம்ம இப்ப சொல்ற ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்குமா என்னன்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. நம்ம எல்லாம் எக்லீசியா மெம்பர்ஸ் அப்படி வச்சுக்கலாம். இப்போ கேள்வி உங்க மத்தியில் இருக்கு, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன ஆனாலும் எங்க எல்டர்ஸ் தான் பொறுப்பு. ஏன்னா அவங்க தான் எனக்கு என்ன? வாட்ச்மேன். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தப்பு? பார்ஷியலி கரெக்ட். பார்ஷியலி கரெக்ட்னா என்னன்னா, நான் ஒவ்வொரு வாரம் ஆராதனை வரேன், வார நாட்கள் கூடுகையெல்லாம் கலந்துக்கிறேன், ஃபோன் பண்ணி டவுட்லாம் கேட்குறேன். இதெல்லாம் நம்ம செஞ்சு எக்லீஷியால ப்ராப்பரான ஒரு சாப்பாடு கொடுக்கல, எனக்கு ஃபோனில் கைடன்ஸ் கொடுக்கல அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் எதுவுமே செய்ய மாட்டேன், எக்லீஷியா வரமாட்டேன், ஆன்லைன் கொடுக்கை கலந்துக்க மாட்டேன், நான் வீட்லேயே இருப்பேன், ஆனால் நான் வரல, எனக்கு வாட்ச்மேன் அவங்க தான் சொன்னா கரெக்டாக இருக்குமா? அப்படின்னா இது பேலன்ஸ்டான ஒரு விஷயத்தை பற்றி பேசுது. எல்டர்ஸ் நமக்கு வாட்ச்மேன் தான், அஃப்கோர்ஸ் வாட்ச்மேன் தான். வசனம் அப்படிதான் இருக்கு, வாசிக்கலாம். எபிரேயர் 13:17. எபிரேயர் 13:17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாது. அப்ப கிளியரா இங்க என்ன சொல்றார்? அந்த வாட்ச்மேன்ங்கிற வார்த்தை எப்படி எடுக்கிறாருன்னா, உங்களை நடத்துகிறவர்கள் யாரு? நம்மளை கைட் பண்றவங்க. எக்லீசியா யாருன்னா எல்டர்ஸ். ஓகேங்களா? எல்டர்ஸ் பத்தி என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா உத்தரவாதம், அவங்க கேரண்டி கொடுக்குறாங்க. அந்த கேரண்டிக்கு என்ன பண்றாங்கன்னா அவர்கள் விழித்திருக்கிறார்கள். விழித்திருக்கிறார்கள் இந்த சென்ஸ் என்னன்னா, எப்பவுமே நம்முடைய நலனுக்கு அடுத்த காரியங்களை குறித்து அவங்க ஃபோர்காஸ்ட் பண்றாங்க, கண்ணோக்கமா இருக்கிறாங்க. எவ்ரி இண்டிவிஜுவலா கான்சன்ட்ரேட் பண்றதை விட எக்லீசியாவுக்கு என்ன ட்ரூத் கொடுக்கணும், என்ன மாதிரி ஸ்டடீஸ் வைக்கலாம், இதெல்லாமே ஒரு காமனா யார் டிசைட் பண்றாங்கன்னா எல்டர்ஸ் ஊழியத்தில் டிசைட் பண்றாங்க. சபையை கேட்டு அவர் சொல்றாரு, அவர்கள் துக்கத்தோடே அல்ல. கரெக்டுங்களா? அப்ப நம்மளை நடத்துறவங்க எல்டர்ஸ் இருக்காங்க. ஏபிசிடி இன்னும் எலெக்ட் ஆவாங்க வச்சுக்கோங்களேன். ஃபியூச்சர்ல ஏபிசிடி எஃப்னு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நமக்காக அவர்கள் என்ன பண்றாங்க? லிட்டரலாகவும் விழிச்சிருக்கிறாங்க. கரெக்டா இல்லைங்களா? ஆவிக்குரிய கண்ணோட்டத்திலையும் விழிச்சிருக்கிறாங்க. எஸ் ஆர் நோ? இப்போ யார் வேணா எடுத்துக்கோங்க, ABCDEFGHன்னு வச்சுக்கோங்க பேரு. ஒரு பிரதர் எல்டரா எலெக்ட் ஆகுறார் நம்ம சபையில். அவருக்கு ஃபேமிலி இருக்குமா? அவரு வேலைக்கு போவாரா? நம்மள மாதிரியே. அவருக்கும் ஒருவேளை தேவன் அனுமதிச்சு அவருக்கும் பிள்ளைகள் இருக்குமா? பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா? பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடணுமா? வரணுமா? வீட்டில் வேலைகள் இருக்குமா? இது எல்லாம் போக நம்ம எல்லாருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அவர் ரெஸ்பான்சிபிள். அப்ப அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ABCDFன்னு பிரதர்ஸ் எடுக்கிறாங்கன்னா நம்முடைய கோஆபரேஷன் அவங்க கிட்ட எப்படி இருக்கணும்? அதான் கீழே சொல்றாரு, அவர்களுக்கு கீழ்ப்படிந்து. அப்ப நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம். தேவ சித்தத்துல மூப்பர்கள் சபைக்கு வராங்கன்னா அல்டிமேட்டா அவர்கள் மூப்பர்களா நம்ம எல்லாரும் தேர்வு செய்யறோம்னா அவங்க சரியான விஷயத்த சொல்லும் போது சத்தமே ஓடக்கூடாது.
எஸ் பிரதர், நோட்டட் பண்ணிடலாம். எதிரா நம்ம கலகம் பண்றது, கிளர்ச்சி பண்றது, அதை தேவன் விரும்புவாரானா? கட்டாயம் விரும்ப மாட்டார். ஏன்னா வசனம் இருக்கு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அவங்க அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க தேவ சமூகத்துல. அப்படி கொடுக்கும் பொழுது சரியான பாதையில சத்தியத்தின் அடிப்படையில் நம்ம கைட் பண்ணும்போது, ஒருவேளை மாம்சத்தில் நமக்கு அது பிடிக்காம இருந்தா கூட நம்ம அமைதியா என்ன பண்ணும், ஆவிக்குரிய நலனுக்காக அதை ஏற்றுக்கொள்ளணும். கீழே சொல்றாரு, ஒருவேளை அவங்க ஒரு கம்பல்ஷன்ல இந்த ஊழியத்தை பண்ணாங்கன்னா எக்லீஷா எப்படி இருக்குங்க? கம்பல்ஷனுக்கு பாடம் எடுக்கிறாங்க, கம்பல்ஷனுக்கு உட்கார்றாங்கன்னா அது ஒரு ஆரோக்கியமா இருக்காது. அவர்கள் சந்தோஷமா ஊழியம் செய்யும் போது, அது யாரா இருந்தாலும் சரி, எந்த பிரதரா இருந்தாலும் சரி, அது டீக்கன் கூட நீங்க எடுத்துக்கலாம், சந்தோஷமா ஒரு ஊழியம் செய்யும் போது அது கட்டாயமா எல்லாருக்கும் அதிக பிரயோஜனத்தை கொடுக்கும். அடுத்து எல்டர்ஸ் யாருன்னா அவர்கள் நம்முடைய மேய்ப்பர்கள். கரெக்டுங்களா? இப்ப நம்ம பார்க்கறது எல்லாமே எக்ஸ்ட்ரீம் ஸ்டாண்டர்ட். ஒரு நல்ல மேய்ப்பன் கம்ப்ளீட் பண்ணுங்க. அப்ப நமக்காக எல்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஜீவன் அவங்களா கொடுக்கணுமா, நம்ம எடுத்துடலாமா? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? அவங்களா என்ன பண்ணும், சந்தோஷமா சபைக்காக அர்ப்பணிக்கணும். அப்போ ஒரு நல்ல மேய்ப்பனா எல்டர்ஸ் நம்ம எலெக்ட் பண்றோம் அப்படின்னா ரொம்ப கிளியர், அந்த எல்டர்ஸ் நமக்காக ஜீவனை, அந்த ஆடுகள்ன்றது இந்த இடத்துல நம்ம இது கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கு பொருந்தும், அதுக்கப்புறம் 100 ஷெப்பர்டா இருக்கக்கூடிய மூப்பர்களுக்கு இது பொருந்தும். ஓகேங்களா? அப்ப அவங்க ஜீவனை கொடுப்பாங்கன்னா என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உள்ள போய் அந்த ஆபத்தை தடுத்து நிறுத்துறது யாராதான் இருக்கும்னா சபைக்காக. நம்மள நிறைய ஆபத்து வந்த மாதிரி கூட தெரியாது, நம்ம எல்லாம் அப்படியே ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கும், வெளியே சண்டை போட்டு இருப்பாங்க, நமக்கு தெரியாது. ஒரு ராங் டாக்டரின் எக்லீஷாவுக்குள்ள வர்றதுக்கு வெளியே என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படியே உள்ள வந்துட்டு இருக்கோம். அவங்க விழித்து இருக்கிறனால அந்த டாக்டரினுடைய அவேர்னஸே உள்ள வராத அளவுக்கு வெளியே ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நமக்கு தெரியாது. ஒருவேளை உள்ள வருதுன்னா கூட ராங்னா ராங், ரைட்னா ரைட், உள்ளதை உள்ளதென்றும். அப்போ ஒரு ராங் பிரதர் வராரு, ராங் டாக்டரின் பேசுறாரு, ராங் சிஸ்டர் வராங்க, எழும்புறாங்க, நமக்குள்ள இருந்தே எழும்புறாங்கன்னா அவங்கள அப்படியே ஸ்டாப் பண்ணி அன்போடு கண்டிச்சு அது எக்லீஷியாக்கு ஸ்ப்ரெட் ஆக விடாம தடுக்கிறது யாருடைய வேலைன்னா, அதனால அவங்களுக்கு சேதாரம் நடக்குமா நடக்காதா? அவங்களுடைய பேர் கூட என்ன ஆகலாம், கேட்டுற மாதிரி என்ன பண்ணலாம், நடந்துக்கலாம். ஒருவேளை ஆவிக்குரிய ரீதியில் அவங்களுடைய ஜீவனே கூட அடமானம் வைப்பாங்க. எதுக்காகனா எக்லீஷாவை காப்பாத்துற. அப்போ நல்ல மேய்ப்பன்கிற வார்த்தையிலே இருக்கு. நம்ம எலெக்ட் பண்ணக்கூடிய பிரதர் இருக்காரு இல்லைங்களா, எல்டர் அப்படின்னு நம்ம எலெக்ட் பண்றோம்ல, ABCDEF அப்படி பேர் வச்சுக்கோங்க. அந்த சகோதரர்கள் முதல்ல நேச்சுரலாவே நல்ல பிரதரா இருக்கணும். பேசிக் குவாலிட்டி நல்ல பிரதர் அப்படின்னு எப்படி சொல்றது? நம்ம இங்க இருக்கிற யாராவது கெட்ட பிரதர் யாராவது சொல்ல முடியுமா? நம்ம அதாவது யதார்த்தத்தின் அடிப்படையில் அந்த சகோதரர் நம்ம எல்டரா எலெக்ட் பண்ணக்கூடிய சகோதரர்கள் ABCDEFGH யாரா இருந்தாலுமே நேச்சுரலாவே பை நேச்சர் அவங்க கொஞ்சம் நல்லவங்களா இருக்கணும். அப்படின்னா அவங்க போய் பேசக்கூடாது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், அவங்க பேசினா அது உண்மையா இருக்கணும் அப்படின்னு நம்ம நம்பணும். அந்த மாதிரி ஒரு பிரதர் சொல்றாரு, நம்மளால நம்புறதா வேணாமா, இவர் எப்படி நம்புறது அப்படின்னு யோசிச்சோம்னா நம்ம பார்வையில ஹி இஸ் நாட் குட். அப்ப பை நேச்சுரலாகவே அவர் தன்மையில அவருக்குள்ள நிறைய பிழைகள் இருக்கலாம், காணப்படலாம். ஓகேங்களா? பை நேச்சரா நல்லவரா இருக்கணும், புரிஞ்சுக்கலாம். அடுத்து எக்லீஷியாக்கு தேவையான ஃபுட்டை என்ன பண்ணணும்? நம்ம ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறோம், நல்ல ஒரு ஆவிக்குரிய ஆகாரம் கொடுத்து நம்மள என்ன பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும். ஒருவேளை நம்ம வழி தவறி போறோம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, இல்ல இப்படித்தான் போகணும்னு ஒருவேளை தேவன் அனுமதிக்கும் போது அவங்க நம்ம என்ன பண்ணணும், அந்த ஆடை சரி பண்ணணும், கைட் பண்ணணும். ஒருவேளை இந்த ஆட்டுக்கு ஒரு ஆபத்து இல்ல சிஸ்டர், இந்த பாதையில போனீங்கன்னா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கேரண்டி இல்லை, நீங்க உங்க பாதையை மாத்திக்குங்க. பிரதர், இந்த மாதிரி தொழிலுக்குள்ள போனீங்கன்னா சபைக்கே வர முடியாது, நீங்க கொஞ்சம் பார்த்துக்குங்க. இந்த ப்ரொடெக்ஷன், இந்த கைடன்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. அடுத்து ஒருவேளை தேவன் அனுமதிச்சா எக்லீஷியாக்காக ஜீவனே கொடுக்கறதுக்கு அவர்கள் என்ன பண்ணுவாங்க? ஜீவனே கொடுக்கறதுன்னு என்னன்னா அவங்க வேலை, அவங்களுடைய சௌகரியத்தை எல்லாம் பின்னாடி வச்சுட்டு எக்லீஷியா ஒர்க்கு, எக்லீஷியாவோட ஊழியன்னா முன்னாடி வருவாங்க. அவங்களதெல்லாம் லீஸ்ட் ப்ரியாரிட்டியில் இருக்கும். இந்த மாதிரி அன்பு சகோதரர்கள், இதுல ஒரு மேய்ப்பன் இருக்காரு, உண்மையாகவே ஜீவனை கொடுத்தார். இந்த ஆடு மேய்ப்பதை குறித்து நம்முடைய கர்த்தர் இயேசு பேதுரு கிட்ட என்ன பண்ணாரு? அடுத்து
பேசினார். கரெக்டுங்களா? யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என் ஆடுகளை, ஆக்சுவலா என்ன எதிர்பார்க்கிறார் இயேசு கிறிஸ்து பேதுருகிட்ட? இந்த பார்ப்பா, நான் மறிச்சிட்டேன், இனி ஆதிகால சபையில முக்கியமான ஊழிய பொறுப்பை நீ தான் என்ன பண்ண போற, செய்ய போற. சபையை நீ என்ன பண்ணணும்? மேய்க்கணும். தான் பேதுருகிட்ட கேட்கிறாரு, என்னில் அன்பாய் இருக்கிறாயான்னாரு. 3 முறை கேட்கிறாரு. ஆண்டவர் உங்களுக்கே தெரியும்னாரு. ஒரு நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுப்பாருன்னு படிச்சோம். இயேசு கிறிஸ்துட்ட என்ன கமிட் பண்ணாரோ அந்த ஊழியத்தை ஒரு நல்ல மேய்ப்பனா பேதுரு மரிக்கும் போது 100% செஞ்சாரா இல்லையா? ஆனா பேதுருடைய ஊழிய வாழ்க்கையில தவறே பண்ணலையா? மறுதளிக்கிற வரைக்கும் பண்ணியிருக்காரு. அப்படின்னா குறைகள் காணப்படும். ஆனா இந்த குறைகள் நிவர்த்தி செய்யப்பட்டுட்டே வரும் வளர்ச்சியை நோக்கி. இறுதியில தேவனுக்காக, தேவனுடைய மந்தைக்காக அவர் என்ன பண்ணுவாருன்னா, நம்முடைய பேப்டிசம் அதான் நடக்குது. நம்ம என்னதான் கொடுக்குறோம்? ஜீவனை தான் என்ன பண்றோம்? கொடுக்குறோம் பார்க்கணும். அடுத்த எல்டர்ஸ் யாருன்னா நமக்கு கவுன்சிலர்ஸ். கவுன்சிலர்னா வேற, எங்க தெருவில் ரோடு கொஞ்சம் டேமேஜா இருக்கு, நீங்க வந்து என்ன பண்ணுங்க, அப்படியா? அந்த மாதிரியா? இப்பதான் சிரிக்கிறீங்களா? என்னன்னா நமக்கு ஒரு தடுமாற்றம் லைஃப்ல டிசைட் பண்ண முடியல. ஒரு வாலிப சகோதரனா இருக்கிறோம், ஒரு சகோதரியா இருக்கிறோம், திருமணம் முடிவு எடுக்க முடியல. கிளியரா பாக்குறோம், நியூ கிரியேஷன் வந்து என்ன பண்ணணும் மாதிரி. அதுலயும் அன்ஈக்குவல்டா பண்ணிடக்கூடாது, ஈக்குவலா பண்ணணும். நிறைய பார்க்கணும். இல்ல ஒரு வேலையை மாத்துறோம், வேலையை மாத்தினா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது எக்லீஷியா, நமக்கு ஒரு எப்படி டிசைட் பண்றதுன்னு தெரியல. இல்ல வீடு மாத்தலான் இருக்கோம், வீடு மாத்தினா எக்லீஷியாவுக்கு வர முடியுமான்னு தெரியல, ஒரு குழப்பத்திலேயே இருக்கிறோம். வீட்டுல மனைவி சொல்றாங்க வீடு மாத்தலான்றாங்க, பிரதர் சொல்றாரு மாத்த வேணான்றாரு, பிள்ளைங்க ஏதோ எனி டிசிஷன் நமக்கு தடுமாற்றம் இருக்குன்னா, அது ஆவிக்குரிய வாழ்க்கையோட தொடர்புடையதா இருக்குன்னா இமிடியேட்டா கவுன்சிலிங் டைரக்டா கேட்டோம். இல்ல நமக்கு ஒரு நோய், தீராத வியாதி, சுகர் மாதிரி ஒரு ஆவிக்குரிய வியாதி இருக்குன்னா டைரக்டா கவுன்சிலிங் யார்கிட்ட கேட்கலாம்? எல்டர்ஸ் தான் கேட்கணும். வேற யாருக்கா ஃபோன் பண்ணணுமா? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க எக்லீஷால, நிறைய பிரதர்ஸ் பழக்கம் இருப்பாங்க. பட் ஒரு ஆவிக்குரிய ரீதியில ஒரு சீரியஸான முடிவு நம்ம எடுக்கணும்னா, அது நல்ல முடிவா அமையணும் தேவ சித்தத்துலனா, நோ டவுட் நம்ம அந்த டிசிஷனை நாம் அந்த சூழ்நிலையில நம்ம எக்லீஷியாக்க யார் எல்டர்ஸா நம்ம தேர்ந்தெடுக்கிறோமோ அவங்ககிட்ட கேட்கறத விட பர்ஃபெக்டான சொல்யூஷன் வேற எதுவுமே கிடையாது. இல்ல எனக்கு அவங்கள விட இந்த பிரதர் ரொம்ப பழக்கம், கேட்கலாம். ஆனா நம்ம இந்த மாதிரி கவுன்சிலிங் கேட்கறதுக்குனே தானே ஒரு 10 பேர் எடுத்து வச்சிருக்கிறோம் எல்டர்ஸா. அப்ப அவங்ககிட்ட தான் கேட்கறது அது சரியா இருக்குன்னு பாக்குறோம். வாசிக்கலாம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். வியாதி என்ன வியாதி? பிரதர், நான் எனக்கு ரொம்ப நாளா எனக்கு ஒரு சங்கடம் எக்லீஷியால. அப்படி யாரும் இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ யதார்த்தமான உதாரணம் சொல்ல, நான் சபைக்கே வரல, 1 மாசமா சபைக்கு வரல. என்னை எல்டர்ஸ் யாருமே என்ன பண்ணல, ஃபோன் பண்ணியே. வசனம் என்ன சொல்லுது? உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் கால் 108. அப்படித்தான் இருக்கு. எல்டர்ஸ் அஃப்கோர்ஸ் கேர் எடுப்பாங்க. ஏன் சிஸ்டர் வரல, சிஸ்டர் என்னாச்சுன்னு கேட்பாங்க. நம்மளும் சொல்ல மாட்டோம், இல்லைங்க அது கொஞ்சம் வேலையா இருந்துச்சுன்னு விட்டுருவோம். அவங்க டீப்பா வந்து நம்ம கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவோம். அவங்க எல்லாருக்கிட்டையும் பேசுற மாதிரி யதார்த்தமா அப்படியே ஒர்க்ல இருக்கிறாங்க போல இருக்கு, அதான் வரல அப்படின்னு முடிச்சிருப்பாங்க. அதையும் தாண்டி டீப்பா நம்ம ஒரு சிக்கல் இருக்கிறோம்னா அதுல இருந்து வெளியே வர்றதா நம்முடைய ஃபர்ஸ்ட் ஏமா இருக்கணுமே தவிர எல்டர்ஸ் டீக்கன்ஸுடைய பேரை டேமேஜ் பண்றதுக்கு நம்ம போராடணும். ஏன்னா அது நம்மளுடைய பார்ட்டே இல்லை, நம்ம பார்ட் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. அப்ப நாம அவர்களை கூப்பிட்டு, வேற இப்படி ஒரு சூழ்நிலையில நெருக்கடியில் இருக்க, இதுதான் உண்மை, இதனாலதான் சபைக்கே வர்றதில்ல ஒரு 2 வாரமா அப்படின்னா அவங்க ஸ்பிரிச்சுவலா கைடன்ஸ் கொடுப்பாங்க. அவங்க ஸ்பிரிச்சுவலா கரெக்டான வசனத்தை கோட் பண்ணி கைடன்ஸ் கொடுக்கும்போது அது நமக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். ஆனா வசனம் சொன்னா என்ன பண்ணணும்? கீழ்ப்படிஞ்சு. இன்ஃபேக்ட் பவுல் பர்னபா அவங்களே ஆல்ரெடி எல்டர்ஸ், கரெக்டுங்களா? இவங்களுக்கே ஒரு சந்தேகம், இது என்ன நமக்கு தெரியும், விருத்த சேதனை பண்ணலாமா வேணாம். புறஜாதிகள் ட்ரூத்துக்குள்ள வராங்க,
யூதர்கள் இருக்கக்கூடிய ட்ரூத்தில் இருக்கிற ஒரு குரூப் சொல்லுது, இல்லை நீங்க விருட்சேதனை பண்ணிட்டு தான் சபைக்குள்ளேயே வரணுன்றாங்க. இவங்களால முடிவெடுக்கவே முடியல, என்ன இப்படி சண்டையா இருக்குன்ட்டு. இவங்க நேரம் எல்டர்ஸ் மீட்டிங் தான் போறோம். பேதுரு போன்ற மூப்பர்கள்ட்ட, அவர்களாம் உடன் மூப்பர்கள் மாதிரி அன்னைக்கு இருந்திருக்கிறாங்க, அவங்க கிட்ட தான் டவுட் கேட்கறாங்க. அவங்க டிசைட் பண்ணி ஒரு ரிசல்ட் சொல்றாங்க. அப்ப கவுன்சிலிங்னு வந்துச்சுன்னா நம்ம யாருக்கிட்ட தான் போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்டர்ஸ் கிட்ட தான். இன்னைக்கு ஒருத்தர் இருக்கலாம், 2027 ஒருத்தர் இருக்கலாம், 2030 ஒருத்தர் இருக்கலாம். யார் இருந்தாலுமே நமக்கு ஒரு தடுமாற்றம் வரும்போது யார் நம்ம போயிட்டு இருக்கிற எக்லீஷாக்க எல்டர், அவங்ககிட்ட தான் கேட்கும். அதை மாட்டுக்கிறது அல்டிமேட்டா எல்டர்ஸ் யாருன்னா அவங்க தான் நமக்கு ஒரு மினி ரோல் மாடல். ரோல் மாடல் எப்பொழுதுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான், மாற மாட்டாரு. அதுக்கு அடுத்து ஒரு மினி ரோல் மாடல் யாராவது, அட்லீஸ்ட் முதல்ல இந்த அளவுக்காக நம்ம போய்க்கலாம், அப்புறம் இந்த லெவலுக்கு போகலான்னு ஒரு ரோல் மாடல் வச்சோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம எக்லீஷியா எல்டர்ஸா இருக்கணும். அப்ப நம்ம எக்லீஷியாவை ரோல் மாடல், எல்டர்ஸை ரோல் மாடலா நாம வைக்கணும்னா எல்டர்ஸ் எப்படி இருக்கணும்னு பாருங்க. எல்டர்ஸ், அப்போஸ்தலர்கள், கிறிஸ்து இயேசு, அப்படி போகும். இல்ல பிரதர் எனக்கு அதெல்லாம் வேணாம், டைரக்டா நான் கிறிஸ்துவே வச்சுக்கிறனால வச்சுக்கலாம், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இது எல்டர்ஸுக்காக சொல்லப்பட்ட பாயிண்ட். ஓகேங்களா? அவங்க வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக காணப்படும். வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாய் இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், பாருங்க, அப்போஸ்தலன் பேதுரு அவர் ஒரு எல்டரு. அவர் சொல்றாரு, நான் ஒரு உடன் மூப்பன், நான் ஒரு கோ எல்டரா இருந்து உங்களுக்கு நான் என்ன பண்றேன், மற்ற எல்டர்ஸ்க்கு பேசுறாரு, அட்வைஸ் கொடுக்குறேன். என்ன அட்வைஸ் கொடுக்குறேன்றாரு, வாசிக்கலாம். 2ஆம் வசனம். உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும். பாருங்க, 2 பாயிண்ட் சொல்றாரு. எல்டர்ஸுக்கு, எலெக்ட் ஆகக்கூடிய எல்டர்ஸ்க்கு என்ன சொல்றாருன்னா, நீங்க எக்லீஷியாவை கம்பல் பண்ணாதீங்கன்றார், ரூல் பண்ணாதீங்கன்றாரு. அவங்கள எப்படி சொல்றாருன்னா, மந்தையை மேய்க்கிறதுனா ஃபீட் த ஃப்ளாக்னு பார்க்குறோம். அவங்களுக்கு தேவையான ஏற்ற உணவை கொடுங்க, கட்டாயமா இல்லை, மனப்பூர்வமா செய்யுங்க. அடுத்து சொல்றாரு, எருமாப்பாய் அல்ல போட்டு என்ன பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, ஆனா மந்தைக்கு என்னவா இருக்கணும், அதான் சொன்னோம். டைமுக்கு வாங்கன்னு சொல்லி பிரதர் ஏ டீச் பண்றாருன்னா பிரதர் ஏ டைமுக்கு வரணும். கரெக்டா இல்லைங்களா? சத்தியத்திற்காக எதை வேணா செய்ய துணியணும் அப்படின்னு பிரதர் ஏ டீச் பண்றாருன்னா அவர் முதல்ல சத்தியத்துக்காக எதை வேணா என்ன பண்ணணும், செய்யணும். எல்லாவற்றையும் விட்டு வாங்க அப்படின்னாருன்னா முதல்ல சொல்றவர் என்ன பண்ணணும், அப்படின்னா சொல்றவர் பண்ணாரான்னு பார்க்கணும். நம்ம சொல்ல வரல, நம்ம எல்லாருமே அல்டிமேட்டா பண்ணணும். பட் ஏன் எல்டர்ஸ் நமக்கு லைஃப் எக்ஸாம்பிளா இருக்கிறாங்கன்னா அவர்கள் இதை செய்வாங்க. ஆக்சுவலா நீங்க செய்யாத பார்க்க வேணாம், அவங்க என்ன செய்யறாங்க, நம்ம இன்னும் அதை செய்யலையன்றத பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் நமக்கு தெரியும். அப்போ கிளியரா பார்க்குறோம், எல்டர்ஸ் நமக்கு வாட்ச்மேனா இருக்கிறாங்க, எக்ஸாம்பிள் லைஃபா இருக்கிறாங்க, ஷெப்பர்டா இருக்கிறாங்க, கவுன்சிலரா இருக்கிறாங்க, கம்யூனிகேட்டர்ஸா இருக்கிறாங்க, அவங்க அப்பாவா இருக்கிறாங்க ஆவிக்குரிய ரீதியில. இந்த எல்லா ரோலும் யார் பிளே பண்றான்? அந்த பிரதருக்கு 20 வயசு கூட இருக்கலாம், 85 வயசு இருக்கலாம், எவ்வளவு வேணா இருக்கலாம். ஆனா ஆவிக்குரிய ரீதியில அவர்கள் இந்த வேலையை என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. அப்படி எலெக்ட் பண்ணக்கூடிய எல்டர்ஸ்க்கு நம்ம ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அவங்க பிரசன்ட் ட்ரூத்ல தெளிவா இருக்கணும். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் ஷுட் செலக்ட் எல்டர்ஸ் ஹூ மீட் தேர் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி லெவல். அதாவது அந்த ஐடியலி அபோவ் ஆவரேஜ்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய சகோதரர்களை எக்லீஷியா எலெக்ட் பண்ணணும். அடுத்து பார்க்குறோம், டாக்டரின்ல கிளாரிட்டி வேணும். ஏன்னா இதுல ஏதாவது மிஸ் பண்ணி டாக்டரின்ல கிளாரிட்டி இல்லாத பிரதர் எலெக்ட் பண்றோம்னா எக்லீஷியா நிலைமை யோசிச்சு பாருங்க. இந்த வாரம் ஒரு எல்டர் வந்து இப்படி பேசுவார், அடுத்த வாரம் அந்த எல்டர் வந்து இப்படி பேசுவார், அதுக்கு அடுத்த வாரம் இன்னொரு எல்டர் வந்து அவர் ஒரு மாதிரி பேசுவார், சபை கன்ஃபியூஷன் இருக்கும். அப்போ டாக்டரின் கிளாரிட்டி வேணும். பிரசன்ட் ட்ரூத்துங்கிறது பிரதர் ரசல் எழுதின அந்த ஹார்வெஸ்ட் மெசேஜோட இருக்கக்கூடிய ட்ரூத்னு பார்க்கும். இப்படி இருக்கிறவங்கள தான் பைபிள் எல்டர்ஸா என்ன பண்ணுது. இப்போ இதை நம்ம படிச்சிருப்போம் பாருங்க, கரெக்டுங்களா? படிச்சோமா இல்லைங்களா? எல்லாமே படிச்சாச்சு. அதாவது எல்டர்ஸா இருக்கிறவங்களுக்கு இதை நான் திரும்ப வாசிப்பேன் அந்த வசனத்தை. திறமையின் அடிப்படையில் இருக்க வேண்டிய தகுதிகள் பார்க்கும்பொழுது இந்த ஒன்னே ஒன்று மட்டும்தான் டீகன்ஸ்க்கு இருக்காது. போதக சமர்த்தன்கிற வார்த்தை மட்டும்தான் டீகன்ஸ்க்கு இருக்காது, மற்ற எல்லாம் ஆல்மோஸ்ட் இருக்கும். எல்டர்ஸுக்கு இல்லாத ஒன்று டீகன்ஸ்க்கு இருக்கணும்னு ஒன்று சொல்லுவார். அது என்னன்னா, இருநாக்கா இருக்கக்கூடாதும்பார். மற்றபடி அவருடைய ஓன் ஃபேமிலி நடத்தணும். இப்போ அடுத்த கேள்வி, அதையும் கேட்டுக்கலாம்.
ஒரு சில எக்லீஷியால இந்த கன்ஃபியூஷன் வருது. தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துக்கிறவனா இருக்கணும்னு இருக்கு பிரதர், ஆனா அந்த பிரதருக்கு இன்னும் மேரேஜே ஆகல, அவர் எப்படி நான் எல்டரை எலெக்ட் பண்றது அப்படின்றாங்க ஒரு எக்லீஷியால. அப்படி பார்த்தா பவுல் வந்து எல்டராவே என்ன பண்ணிருக்க முடியாது. அப்படின்னா இங்க என்ன பாயிண்ட்னா, ஏர்லி ஸ்டேஜ்ல அங்க நிறைய திருமணம் செய்யக்கூடிய ஒரு கலாச்சாரம்லாம் இருந்துச்சு. இங்க பவுல் என்ன அட்வைஸ் பண்றாருன்னா, அவர் ஒரே ஒரு மேரேஜ் தான் பண்ணியிருக்கணும், அதாவது ஒரு மனைவி தான் இருக்கணும். தன்னுடைய சொந்த குடும்பத்தை அவங்க ட்ரூத்தில் இருக்கும் பொழுது வெல் இன் ட்ரூத், ஒருவேளை அவிசுவாசியா இருந்தாங்கன்னா கூட குடும்பத்தை நல்லா என்ன பண்ணணும், நடத்துவரா இருக்கணும். ஆரோக்கியமான உபதேசத்தில் என்ன பண்ணணும், புத்தி சொல்லணும், இப்படி இருங்க இப்படி இருக்காதீங்கன்னு என்ன பண்ணணும் சொல்லணும். எதிர் பேசினா, ட்ரூத்துக்கு அகைன்ஸ்டா ஒருத்தர் பேசினா, பரவாயில்ல நம்ம பிரதர் தானே பேசிட்டு போகட்டும், அவர் பேசாம யார் பேசுவோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. சாஃப்டா ஸ்ட்ராங்கா தப்புன்னு என்ன பண்ணிடணும் சொல்லணும். எப்படி இருக்கக்கூடாது கேரக்டர்ஸ் இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். குற்றம் சாட்டப்படாதவனாகனா அவர் மேல ஒரு மாரலா ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடாது, அந்த கம்ப்ளைண்ட் ப்ரூவனா இருக்கக்கூடாது. அப்படி எல்லாம் இருந்தால் நாமினேஷன் லிஸ்ட்ல என்ன பண்ணக்கூடாது, சபை பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறோம். இப்போ இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, மதுபான பிரியனாக, அடிக்கிறவனாக, இதெல்லாமே நம்ம வாசிக்கலாம் நாமினேஷனுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி. இருக்க வேண்டிய குணம் ஒரே மனைவியுடைய புருஷன், ஏன்னா அன்னைக்கு கலாச்சாரம் வேற மாதிரி இருந்துச்சு, இன்னைக்கு இது பொருந்தும். ஜாக்கிரதை உள்ளவன், தெளிந்த புத்தி உள்ளவன், யோக்கியதை உள்ளவன், இதெல்லாம் படிச்சிருப்போம். அதில் ரொம்ப முக்கியம் இச்சையடக்கம் உள்ளவனாக, 11ஆம் வசனம் 11வது பாயிண்ட், தான் போதிக்கப்பட்டதுக்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றிக்கும். அப்படி நம்ம நாமினேட் பண்ற எலெக்ட் பண்ண எல்டரு யாரா இருக்கக்கூடாதுன்னா, நோ வயசா இருக்கக்கூடாது. நோ வயசுனா ரீசெண்டா ட்ரூத்துக்குள்ள வந்திருப்பாங்க, அர்ப்பணிச்சிருப்பாங்க, உடனே அவர் என்ன பண்றது எல்டரா நம்ம போடுற ப்ரெஷர்ல இது எல்லாமே தப்புன்ட்டு அவர் என்ன பண்ணுவார் வெளியே. அப்ப நம்மளாம் ஒருத்தரை நிந்தையில விளைவிக்க கூடாதான் சொல்றாரு, அவன் நிந்தையிலும் பிசாசின் கண்ணியிலும் என்ன பண்ணக்கூடாது. நோ வயசுன்றது கிரைட்டீரியாலாம் கிடையாது, ஒரு வருஷம் 2 வருஷம்ன்றதெல்லாம் கிடையாது. ரீசெண்டா கான்சென்ட்ரேட் பண்ணி இருக்கிற பிரதரை எல்டர்ஷிப்புக்கெல்லாம் நாமினேட் பண்ணாதீங்கன்றார். அந்த ரீசெண்ட்டுங்கிறது எக்லீஷியாவுடைய மெச்சூரிட்டி பொறுத்து, அது 1 இயரா 2 இயரா 3 இயரா நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம மைண்ட்ல நாமினேஷன் பண்ணலாம், ஓட் பண்றது நம்ம தானே, நமக்கு தெரியும்ல இவர் எல்டர் ஆயிட்டாருன்னா ப்ரெஷர் போட்டா தாங்குவாரா, அப்படியெல்லாம் நம்ம பார்த்து அவரை இப்ப பார்த்த லிஸ்ட் தான் பார்க்குறோம். அவர் குடும்பத்தை நல்லா நடத்தணும், குழந்தைங்க இருந்தா குழந்தைகளையும் ட்ரூத்தில் என்ன பண்ணணும், கீழ்படியே பண்ணணும். ஒய்ஃபும் கான்சன்ட்ரேட்டாக இருந்தால் அது பொருந்தும். ஒருவேளை ஒய்ஃப் கான்சன்ட்ரேட்டர் இல்லை, குழந்தைங்க சபைக்கே வரதில்லைன்னா அது அவரு பொறுப்பாக முடியாது. அவர் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணணும் அவங்களையும் ட்ரூத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு. ஒருவேளை அழைப்பு இல்லை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்டா இல்லைங்களா? அடுத்து நோ வயசா இருக்கக்கூடாது, புறம்பானவர்களால் கூட அவர் நல்லவர்னு என்ன பண்ணணும், சர்டிஃபிகேட் வாங்கியிருக்குன்னு பார்க்கணும். அடுத்து இந்த எல்டர்ஷிப்போடைய சீரியஸ்னஸ்னு ஒன்று இருக்கு, விசேஷமா அது சகோதரர்கள் எங்களுக்கான ஒரு பாயிண்டா இருக்கு. பட் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், எல்டர்ஷிப் அப்படிங்கிறது சம்டைம்ஸ் ஒரு ஏதோ பெரிய போஸ்ட் மாதிரியும், ரொம்ப அது இச்சிக்கப்படக்கூடிய விஷயம் மாதிரி எல்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட், ஒரு டெம்டேஷன்ஸ் கூட ஏற்படலாம். ஆனா இருக்கிறதுலயே ஒரே ஒரு ஊழியத்துல தான் 2ஆம் மரணம் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அப்பேற்பட்ட அருமையான ஊழியம் எதுன்னா சகோதரிகளுக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கும் எல்டர்ஷிப். வாசிக்கலாம் யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆக்கினியை பாருங்க, கிளியரா பாக்குறோம். எல்டர்ஸ் உடைய குவாலிபிகேஷன்ல தான் பாக்குறோம் அவன் போதக சமர்த்தன் அப்படிங்கிற வார்த்தை. கரெக்டுங்களா? அப்ப இங்க போதகர் அப்படின்னா ஜெனரலா பாடம் பேசுறாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஆக்சுவலா எல்டர்ஸ் மட்டும்தான் அங்க டீச்சர்ஸாவே பாக்குறாங்க. இங்க என்ன சொல்றாருன்னா, அதிக ஆக்கினியை அடைவோம் என்று சிவியரான ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு. அந்த பனிஷ்மெண்ட் அதிகமா யாருக்கு கிடைக்கும்னா, யாரை நிறைய டீச் பண்றாங்களோ. ஏன் டீச் பண்ணவங்களுக்கு கிடைக்குது? இப்ப எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இப்போ சகோதரிகள் சைடு இருந்து நீங்க சொல்லுங்க, நிறைய ஊழியர்கள் பிரதர்ஸ் நிறைய டீச் பண்றாங்க, நம்ம வந்து ரிசீவிங் எண்ட்ல இருக்கிறோம். நம்மளை விட ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்கு தான் ஜாஸ்திங்கிறாங்க. ஏன்? இப்போ அது வேற மாதிரி சொல்லு. இப்போ சார்ட் ஆஃப் த ஏஜஸ்ல 1000 இயர்ஸ் எங்க முடியுது, லிட்டில் சீசன் எங்க ஆரம்பிக்குது அப்படிங்கிற பின் பாயிண்ட் கிளாரிட்டியா ஒரு பிரதர் பாடம் எடுக்கிறார். அவர் தெளிவா புரிஞ்சுக்காம எடுக்க முடியுமா? 2ஆம் மரணம்னா என்னன்னு ஒரு பிரதர் பாடம் எடுக்கிறாரு.
அப்படி எடுக்கிறாரு. அவர் தெளிவா புரியாம எடுக்க முடியுமா? அப்படியே அந்த இடத்துல வச்சுக்கோங்க. கேட்கிற எல்லாருக்கும் புரியுமா? கேட்கிற எல்லாருக்கும் ஒரே மாதிரி என்ன ஆகாது. உதாரணத்துக்கு பேசுற பிரதர் 100% பேசுறாரு, கான்செப்ட புரிஞ்சுன்னா ரிசீவிங் எண்ட்ல இருக்கிற நாம ஒருத்தருக்கு பாதி புரியும், ஒருத்தருக்கு 90% புரியும், ஒருத்தங்களுக்கு 99% புரியும். ஆனா பேசுறவர் 100% புரியாம என்ன பண்ண முடியாது. அப்போ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டு பேசினபடி நடக்கலைன்னா வேற என்ன வேணும் நியாய தீர்ப்புக்கு? அதனாலதான் அநேகர் போதகராக, அதுல ஏன் பர்டிகுலரா சொல்றாருன்னா, இந்த வகை ஊழியங்கள்ல இந்த மாதிரி ஊழியங்கள் செய்யக்கூடிய அன்பு சகோதரர்களுக்கு என்ன பெரிய டேஞ்சர்னா, அவங்க அடிக்கடி முன்னாடி வருவாங்க. கன்வென்ஷன்ஸ்னா முன்னாடி இருப்பாங்க, கரெக்டா இல்லைங்களா? எக்லீஷியானா முன்னாடி இருப்பாங்க. எல்லா இடங்களையும் ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கிற மாதிரியே இருக்கும். இந்த ப்ரொஜெக்ஷன்ல ஒரு டேஞ்சர் இருக்கு. என்னன்னா, மனமேட்டிமை என்ன பண்ணும்? எல்லா வியாதிக்கும் மருந்து இருக்கு. இந்த வியாதிக்கு இருக்குது, பட் நம்ம ஒரு ரைமிங்கா சொல்றோம். இந்த ஒரு வியாதிக்கு மருந்தே இல்லை. ஏன்னா வியாதி வந்தவர் ஒத்துக்க மாட்டாரு வியாதி இருக்குன்னு. அதான் பிரச்சனை. ஒத்துக்கவே மாட்டேங்கிறவர் எப்படி குணப்படுத்த முடியும்? ஆனா இந்த டேஞ்சர் யாருக்கு வரும்னா, எல்லாருக்கும் வரும். சக்கரவர்த்தி பிரதர் ஒரு முறை ஒரு கன்வென்ஷன் ஒரு பாடம் கூட்டுறதுல வராதா, சேர் போடுறதுல வராதா, நான் சேர் போட்டுருந்தேன்னா இதுதான் பர்ஃபெக்டா இருந்திருக்கும் அப்படிம்போம். சேர் போடுற ஊழியத்தில் இருந்தோம்னா எல்லாத்துலயும் வரும். பட் ரொம்ப எளிதா வரக்கூடிய ஊழியன்றது இந்த எல்டர்ஷிப்ல வரும் அப்படின்றோம். ஏன்னா அவங்களுடைய ப்ரொஜெக்ஷன்ஸ் அந்த மாதிரி. அடுத்து இன்னொரு கேள்வி உங்ககிட்ட கேட்டுக்கிறோம். இப்போ எக்லீஷால எல்டர்ஸ் மேல கம்ப்ளைண்ட் வருது. இப்போ இன்னைக்கு எலெக்ஷன் முடிஞ்சு எல்டர்ஸ் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். வருகின்ற மாதங்கள்ல எல்டர்ஸ் மேல கம்ப்ளைண்ட் வருது. நம்ம பிளைண்டா நம்பிக்கலாமா? நம்ப கூடாது. சரி, நம்ம மேல ஒரு கம்ப்ளைண்ட் வருது, மற்றவங்க என்ன பண்ணுவோம்? இப்ப ரெண்டு விதமான கம்ப்ளைண்ட் நம்ம சொல்றோம். நீங்க திங்க் பண்ணுங்க. பிரதர் ஏ அவர் எல்டரா இருக்கிறாரு, அவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட். பிரதர் ஏ அவர் எக்லீஷியா மெம்பரா இருக்காரு, அவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட். ரெண்டு பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட் வருது. ரெண்டு கம்ப்ளைண்டையும் ஈக்குவல் ப்ரொபோர்ஷனேட்ல பார்க்கலாமா, இல்ல எல்டர் மேல வர கம்ப்ளைண்ட் அப்படி ஹையா பார்க்கலாம், இல்ல அதை கம்மியா பார்க்கணுமா? பார்க்கறது ஈக்குவல், கரெக்டுங்களா? ஆனா எல்டர்ஸ் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா கம்பல்சரி 2-3 சாட்சி விட்னஸ் வாங்கணும். ஏன்னா எக்லீஷியா இருக்கிற எல்லார் மேலேயும் கம்ப்ளைண்ட் அவ்வளவு சீக்கிரம் வராது. ஏன்? நம்ம எங்கேயுமே ப்ரொஜெக்ஷன் ஆகவே மாட்டோம். நம்ம வருவோம், பாடம் கேட்போம், டிஸ்கஸ் பண்ணுவோம், போயிடுவோம். ஆனா இவங்க எல்லா பக்கம் இருக்கிறதுனால இவங்க மேல நிறைய கம்ப்ளைண்ட் வரும். இது சாத்தானுடைய ஒரு டாக்டிக்ஸ் கூட. ஒரு எக்லீஷியாவுக்கு எடுக்கணும் அப்படின்னா அந்த எக்லீஷியாவுக்கு கூடிய எல்டரை கரப்ட் பண்ணிட்டா போதும். யோசிச்சு பாருங்க. ஒரு எக்லீஷியா, ஏதோ ஒரு எக்லீஷியா வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு ஊர்ல ஆந்திரா அப்படின்னு வச்சுக்கோங்க. அங்க ஒரு எக்லீஷியா இருக்கு, அங்க ஒரு 100 பேர் இருக்கிறாங்க, நல்லா போயிட்டு இருக்கு எக்லீஷியா. அந்த எக்லீஷியாவை கெடுக்கணும்னு சாத்தான் டிசைட் பண்ணானா முதல் டார்கெட் யாராதான் இருக்குன்னா, அந்த எக்லீஷியாவை யாரு பிரதர் கைட் பண்றாங்களோ அந்த பிரதருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுப்பது எப்படி, இதுதான் சாத்தான். ஏன்னா அவரை கெடுத்துட்டா சபை சோர்ந்து போயிடும். அப்ப எல்டர்ஸ் மேல நிறைய கம்ப்ளைண்ட் கொண்டு வந்துட்டே இருப்பான் சாத்தான், அப்படி இப்படின்னு கொண்டு வருவான். சபை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, கம்ப்ளைண்ட் வர்றது நார்மல், ஆனா அந்த கம்ப்ளைண்ட் ப்ரூவ் ஆகணும். ஆனா ப்ரூவ் ஆச்சுன்னா ஆக்ஷன் வேற மாதிரி இருக்கும். ஆனா ப்ரூவ் ஆனதுதான் நம்ம கம்ப்ளைண்டாவே எடுத்துக்கணுமே தவிர, சும்மா காத்துல கம்ப்ளைண்ட் வருது பாருங்க, அதை எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை நாம சொல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாருன்னா சொல்றார். வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மூப்பன் ஆனவனுக்கு விரோதமாக ஒருவன் செய்யும் பிராதை 2-3 சாட்சிகள் இல்லாமல் நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சோ நமக்கு கொடுக்குற அட்வைஸ் நாங்க தீமோத்தேயு கொடுக்குறாரு. ஒருவேளை ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா 2-3 விட்னஸ் இல்லாம நம்ம என்ன பண்ணக்கூடாது. ஆனா விட்னஸ் இருந்துச்சுன்னா அதோட ரியாக்ஷனே வேற. அவரை எல்டர்ஷிப்ல இருந்து கூட என்ன பண்ணலாம், இமிடியேட்டா வெளியெடுக்கலாம். பட் அது ப்ரூவனான குற்றமாக இதை சீரியஸ்னஸ் நம்ம பார்க்கணும். போதுமான அளவுக்கு எல்டர்ஷிப் பத்தி என்ன பண்ணிட்டோம், பார்த்துட்டோம். அடுத்து டீக்கன்ஸ். நிறைய முறை எக்லீஷியா கொஞ்சம் அப்படியே லைட் ஹார்ட்டடா எடுக்கிற ஏரியா வந்து இதுதான். எல்டர்ஸுக்கு மட்டும் ஃபில்ட்ரேஷன், மேலே ஒரு ஃபில்டர் வடிகட்டி, இங்கே ஒரு ஃபில்டர், அதுக்கப்புறம் ஒரு ஃபில்டர் வச்சு கடைசியாக ஃபில்டர் பண்ணுவோம் எல்டர்ஸை. டீக்கன் பரவாயில்ல, அப்புறம் யார் வேலையெல்லாம் செய்கிறது, க்ளீன் பண்ணுறது நிறைய வேலை இருக்குது, எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, டீக்கனா பண்ணிவிடுங்க. அதுவும் டேஞ்சர் தான், அந்த வகை ஊழியத்தில் அவங்களை கொண்டு வர்றது.
இங்க கிளியரா சொல்றார். டீக்கனுடைய ரோல் என்னங்க? ஒரு ஒன் லைன்ல சொல்லுங்களேன், டீக்கனுடைய ரோல் என்ன? டெம்போரல் ஒர்க், கரெக்டுங்களா? இப்போ பிரதர் ஏ, நான் ஒரு டீக்கன், பிரதர் ஏ அப்படி வச்சுக்கோங்க. பிரதர் ஏ ஒரு டீக்கன், எனக்கு சப்ஜெக்ட் போட்டே ஆகணும். நான் சப்ஜெக்ட் பேசி 2 மாசம் ஆச்சு, எனக்கு இன்னும் சபையில சப்ஜெக்டே கொடுக்கல அப்படின்னு பிரதர் ஏ கேட்கலாமா எக்லீஷாட்ட? இல்ல மனசுக்குள்ளையாவது நினைச்சுக்கலாமா? பிரதர் ஏ ஒரு டீக்கன், பிரதர் ஏ இங்க இருக்கிறார், ஏ நீங்க எங்கேயும் பார்க்கலாம். பிரதர் ஏ ஒரு டீக்கன், நான் 3 மாசம் ஆச்சு பிரதர் சபையில சப்ஜெக்ட் பேசி அப்படின்னு பிரதர் ஏ கேட்கலாமா? எல்டர்கிட்டயோ சபைகிட்டயோ அல்லது மனசுக்குள்ளேயே கேட்கலாமா? ஏன்னா டீக்கனுடைய எலெக்ஷன் டைம்ல அப்போஸ்தலர் கொடுத்த வார்த்தையை நல்லா கவனிங்க. நாங்கள், அந்த நாங்கள்ன்றது யாருன்னா எல்டர்ஸ், அங்க அப்போஸ்தலர்கள். நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது. அப்போ டீக்கனுடைய எலெக்ஷனே எதுக்குன்னா பந்தி விசாரணைக்கு மட்டுமே. ஒருவேளை பாடம் பேச டீக்கனை எலெக்ட் பண்றதா இருந்துச்சுன்னா நம்மளை எல்டரால பண்ணிருப்பாங்க எலெக்ட். அப்போ அல்டிமேட்டா டீக்கனுடைய ஊழியம் இங்க கவனிக்கும் பொழுது கிளியரா இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்லீஷியால் இருக்கக்கூடிய டெம்போரல் ஒர்க். இப்ப அடுத்த கேள்வி, அப்படின்னா டீக்கன் சப்ஜெக்டே பேசக்கூடாது எக்லீஷியால? வெளியூருக்கு சப்ஜெக்டுக்கே போகக்கூடாதா? போலாம். ஆனா அது தேவனா என்ன பண்ணும்? அது கூட தேவன் ஏன் சபையில கொடுப்பாரு இல்ல வெளியே வந்து கொடுக்கிறாருன்னா, ஒருவேளை நம்ம கிட்ட ஒரு நல்ல ஒரு தாளம் இருக்கு, நம்ம நல்லா பிரசன்ட் பண்றோம், பிரசன்ட் பண்ணும்படி நம்ம நடந்துக்கிறோம்னா சபைக்கு ஒரு விட்னஸ். நெக்ஸ்ட் இயர் நம்மள எல்டர்ஷிப்புக்கு என்ன பண்ணலாம், அவங்க நாமினேட் பண்ணலாம். இதற்கான ஒரு ஸ்டேஜை ஏற்படுத்தி கொடுக்கிறது தான் எல்டர்ஸுடைய வேலையை தவிர, கரெக்டா இல்லைங்களா? டீக்கன்ஸ் மற்ற தாளந்துள்ள சகோதரர்கள் எல்லாருக்கும் பேச வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறத எல்டர்ஸ் ஒர்க்கே தவிர, டீக்கன் ஆயிட்டா எனக்கு சப்ஜெக்ட் போட்டே ஆகணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது. ஏன்னா அந்த வகை ஊழியத்திற்காக நம்மள தேவன் என்ன பண்ணல, செலக்ட் பண்ணல. இது ரொம்ப சீரியஸான பாயிண்ட். கான்செப்டா பார்த்தோம்னா எக்ஸாக்டா நமக்கு புரியும். ஆனா எல்டர்ஸ் நமக்கு ஆப்ஷன் கொடுப்பாங்க, பிரெயின் ஸ்டடியில கொடுப்பாங்க, ஒருவேளை வார நாட்கள்ல பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, நியர்பை எக்லீஷியாஸால பேசுறதுக்கு வாய்ப்பு தருவாங்க. அது ஒரு சூழ்நிலையில தேவனே ஏற்படுத்துற மாதிரி இருக்கணுமே தவிர நம்மளா இண்டிவிஜுவலா கிளைம் பண்ணக்கூடாது. ஆபீஸ்ல கிளைம் பண்ணுவோம், பார்த்துருக்கீங்களா? நான் இங்கிருந்து அது வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன், எனக்கு பெட்ரோலுக்கு 100 ரூபாய். ஏன்னா நம்முடைய உரிமை, கரெக்டுங்களா? டீக்கன் அப்படின்ற ரோலுக்கு இந்த உரிமையே கிடையாது. அது தேவனா கொடுக்கிற ஒரு ஈவன் பார்க்கணும். அப்புறம் எல்டருக்கு இல்லாம டீக்கனுக்கு மாத்திரம் சொல்ற ஒரு குவாலிட்டி பார்க்கும் பொழுது, அந்தபடி உதவிக்காரரும் இருநாக்கு உள்ளவர்களாயும், மற்ற எல்லாமே சேம். அவங்க வந்து எல்டர்ஸ் ஒரு மாதிரியும் நம்ம கிட்ட ஒரு மாதிரியும் மாத்தி மாத்தி பேசுற மைண்ட் இருக்க கூடாது. எக்லீஷியா பத்தி பின்னாடி பேசுற மைண்ட் இருக்க கூடாது. யதார்த்தமான நல்ல அன்பு சகோதரர்களாக அவர்கள் காணப்படும். ஒருவேளை இந்த குவாலிட்டி இல்லைன்னா நம்ம அவங்களுக்கு கரங்களை என்ன பண்ண தேவையில்லை. ஏன்னா எல்டர்ஸுக்கு எவ்வளவு சீரியஸான ஒரு லிஸ்ட் பார்க்குறோம், எல்லா லிஸ்ட்டும் பொருந்தும். கீழே கூட ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு, அவர்கள் நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாயும். அப்படின்னா நல்ல ஒழுக்கம், நல்ல ஒழுக்கம்னா என்ன? எல்டருக்கு பார்க்குறோம் பாருங்க, அது எல்லாமே இவர்களுக்கும் பொருந்தும். அதே போல பிரசன்ட் ட்ரூத் இருக்குல்ல, அதையும் அவங்க ஹோல்டு பண்ணணும். டாக்டரின் எப்படி வேணா அவங்க பிலீவ் பண்ணிக்கலாம், அப்படி அர்த்தம் கிடையாது. விசுவாசத்தின் ரகசியத்தை என்ன பண்ணணும். அதே போல டீக்கன் சொல்றாரு, இவர்கள் முன்னதாகவே என்ன பண்ணணும், எக்லீஷியா டெஸ்ட் பண்ணணும். இந்த பிரதர் டீக்கன் ஊழியத்துக்கு தகுதியா இல்லையா? எப்படி டெஸ்ட் பண்றது? அவங்களுடைய நடவடிக்கை என்ன பண்ணணும் பார்க்கணும். குற்றம் சாட்டப்படாதவர்களானால் என்ன பண்ணலாம். அப்ப அல்டிமேட்டா எல்டர்ஸ்க்கு இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே டீக்கன்ஸ்க்கு வருது, எக்ஸப்ட் போதக சமர்த்தன்கிற வார்த்தை தவிர. ஏன் அதை எடுத்துட்டாருன்னா அந்த ஊழியத்துக்கு டீக்கன்ஸை சபை என்ன பண்ணல, எலெக்ட். ஒருவேளை சபை வாய்ப்பு கொடுக்கலாம், எல்டர்ஸ் ஏதோ ஒரு இடத்துல நம்மளை வந்து ப்ரொமோட் பண்ணலாம் ஊழியத்திற்காக. ஒருவேளை தேவனே அனுமதிக்கலாம், எல்டர்ஸே இருக்க மாட்டாங்க சபையில, அன்னைக்கு நம்ம தான் பேசணும்னு ஒருவேளை வாய்ப்பு தேவன் கொடுக்கலாம். அது தேவனா கொடுக்கணுமே தவிர நாம கிளைம் பண்ண கூடாது. அருமையான வார்த்தை நம்முடைய மூத்த சகோதரர் ஒருத்தர் பாடத்துல சொல்லுவார், டீக்கன்ஸ் ஆர் நாட் ஜூனியர் எல்டர்ஸ். எல்டர்ஸ் இல்லைன்னா அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்றதுக்காக டீக்கன்ஸ் கிடையாது. அதோடைய ஏரியாவே வேற, எல்டர்ஸ் உடைய ஏரியாவே வேற. பட் ரெண்டுமே ஒர்க் டுகெதர் நடந்தாதான் சபை நல்லா இருக்கும், கோஆர்டினேஷன் இருக்கணும்னு பார்க்குறோம். இப்போ ஒரு கன்வென்ஷன் நடக்குது,
ஃபுட்டு ரெடி பண்ணணும், கரெக்டாக இல்லைங்களா? எல்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க? விசாரிப்பாங்க, ஃபுட்டெல்லாம் ரெடியா அப்படின்னு விசாரிப்பாங்க. யாரை வெளியூர்ல வந்து கூப்பிடலாம், என்ன பிரெயின் டிஸ்கஷன் வைக்கலாம், அதுக்கு யார் நடத்துறது, யார் படிக்கிறது, இதெல்லாம் போயிட்டு இருக்கும். கரெக்டாக கன்வென்ஷன் போய் பிரேக்குன்னா டீ இல்லை, பிரேக்குன்னா சாப்பாடு வரல, 1 மணி நேரம் டிலே அப்படின்னா ஆவிக்குரிய கூடுகையே அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா டிஸ்டர்ப் ஆகும். அப்போ டீக்கனுடைய வேலை வந்து ஃபிசிக்கல் ஒர்க்கு தான், பட் ஆனாலும் இது ஆவிக்குரிய வேலையாக கன்சிடர் பண்ணப்படும்ன்றார். அல்டிமேட்டா எல்டர்ஸ்க்கு அது பொருந்தும். ரொம்ப விசேஷமா டீக்கன்ஸ்க்கு எது வந்து பொருந்தும்னா, எக்ஸ்கியூஸ் சொல்றவங்கள டீக்கனா எலெக்ட் பண்ணக்கூடாது. நம்ம இப்போ பார்க்கறது எல்லாமே 100% நம்ம சபையில் எல்லாருமே எக்ஸ்கியூஸ் சொல்றவங்களா இருப்பாங்க, இன்க்ளூடிங் எல்டர்ஸ். நம்ம பார்க்குற ஸ்டாண்டர்ட் தான் பார்க்குறோம். இதில் க்ரோயிங்கில் இருக்கிறவங்களும் நம்ம எலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எக்ஸ்கியூஸ் சொல்லக்கூடாது. என்ன எக்ஸ்கியூஸ் சொல்லக்கூடாது? எனக்கு இப்போ தான் மேரேஜ் ஆயிருக்கு, நான் புதுசாக ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்துருக்கிறேன், என்னால் சாயந்தரம் வர முடியாது, சண்டே வர முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு அன்பு சகோதரன் காணப்படுறாருன்னா வெயிட் பண்ணலாம், அடுத்த டைம் வாய்ப்பு என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். ஏன்னா டீக்கனா எலெக்ட் ஆகிறாருன்னா ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும் சபையில். திடீர்னு பெயிண்ட் பண்ணும்போ, திடீர்னு ஏசி ரிப்பேர் ஆகணும்போ, எல்லாருமே நம்ம செய்வோம் ஹெல்ப்பு. பட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பார்க்கும்போது எல்டர்ஸ் டீக்கன்ஸ்க்கு, விசேஷமாக டீக்கன்ஸ்க்கு அது வரும். கம்பல்சரி டைம் என்ன பண்ணும், சபைக்காக ஸ்பெண்ட் பண்ணணும்னு பார்க்குறோம். அதனால சொல்றாரு, அசதியாக ஏறாமல் என்ன பண்ணுங்க, ஜாக்கிரதையாக இருங்கள், ஆவியில் அனலாக இருங்க, கர்த்தருக்கு என்ன பண்ணணும், மனுஷனுக்கு அல்ல கர்த்தருக்கு ஊழியம் செய்யும். ஃபைனலாக ஒரு கருத்து பார்த்து நம்ம ஒரு 5 மினிட்ஸில் முடிக்கலாம். ஒருவேளை எலெக்ட் ஆகலை, நாமினேஷனில் எத்தனை பேர் இருக்கிறாங்க பார்த்துக்கலாம். அதில் போன வாரமே கொஞ்சம் வித்ராவல் லிஸ்ட் வந்துருச்சு. அது இல்லாமல் வந்து 10 பேர், 8 பேர். ஓகேங்களா? 6 + 2, 6 + 2, ஆமாம் 8 பேர் இருக்கும். இப்போ 8 பேரில் எவ்வளோ பேர் எலெக்ட் ஆவாங்க நமக்கு தெரியுமா? தெரியாது. 8 பேர் எலெக்ட் ஆகலாம், 7 பேர் ஆகலாம், 6 பேர் ஆகலாம். பொதுவாக ஒரு உதாரணத்துக்கு, ஒருவேளை நம்மளை எக்லீஷா நாமினேட் பண்ணியிருக்கு, ஆனால் நம்ம எலெக்ட் ஆகலை, முடிஞ்சோன்னா எப்படி ரியாக்ட் பண்றது? டீ கொடுக்காம, டீயே குடிக்காம வேகமாக கடகடன்னு இறங்கி என்ன பண்ணணும், போயிடணும். யாருக்கிட்டையும் கை கொடுக்கக்கூடாது. சாயந்தரம் ஃபாலோ கிளாஸ்க்குலாம் என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. வார நாட்கள் கூடுகை எனக்கு தான் சுயாதனம் இருக்கலாம், நான் வரவே மாட்டேன் இனிமேல். ஆராதனை எனக்கு வேலை பிரதர், ஊரில் எனக்கு வேலை இருந்துச்சு, நான் போயிட்டேன். இப்படி பண்ணலாமா? இப்போ எப்படி நாம் இருந்தோமோ அதே மாதிரி இருக்கணும். ஒரே ஒரு புரிதல் இருந்தால் போதும். ஜெயம் கிழக்கிலும் மேற்கிலும் ஆகாது. நம்ம என்ன வேணா கற்பனை பண்ணலாம், கான்ஃபிடண்டா இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் டிசைட் பண்ணாருன்னா அது பர்ஃபெக்டா இருக்கும். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லைங்களா? 1 கொரிந்தியர் 12:18 தேவனுடைய சித்தத்தின்படி அவயங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்தில் என்ன பண்றாரு. இப்ப நாம ஒரு பிரதர், ஒரு அவயம்னா தேவ சித்தத்துல நம்மளை வச்சிருக்காரு. அது எல்டராவோ, டீக்கனாகவோ, பிரதராவோ, சிஸ்டராவோ. சரீரம் முழுவதும் கண்ணா இருந்தா எப்படி இருக்கும் கண்ணாடியில பார்க்கும்போது? அப்ப தேவன் அவருடைய சித்தம் என்ன? 2 கண்ணு தான் இருக்கணும், 1 மூக்கு தான் இருக்கணும், 1 வாய் தான் இருக்கணும்ன்றாரு. நம்ம என்ன சொல்றோம்? இல்ல எனக்கு 4 காது வேணும், 8 கண்ணு வேணும் அப்படின்னா அது நமக்கு இருக்கு. ஆனா அது ஒரு தேவன் ஒழுங்கா இருக்காது. அப்ப நம்ம எல்டர் ஆகணும்னா தேவன் எல்டராக்குவார், நம்ம டீக்கன் ஆகணும்னா தேவன் டீக்கனாக்குவார். ஒருவேளை நம்ம இல்லை நம்ம பிரதர்ஸோட ஒன்னா இருக்கணும், நம்ம எந்த ஒரு பொறுப்புல இருக்கக்கூடாதுன்னு டிசைட் பண்ணாருன்னா அதையும் தேவன் என்ன பண்ணுவார்? வெளிப்படுத்துவார்னு பார்க்கணும். எஸ் எக்லீஷியாவா நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்றத மட்டும் பார்த்து முடிச்சிடலாம். ஸோ நம்ம வந்து எல்லா மீட்டிங்ஸ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணோம். இது இந்த சப்ஜெக்ட் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டோம், அதனால குயிக்காக நம்ம போகிறோம். பர்சனலாக ப்ரிப்பேர் ஆகணும், எல்டர்ஸே பார்த்துப்பாங்க அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஒருத்தர் என்கரேஜ் பண்ணணும். எக்லீஷியாவில் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்க கூடாது, ரொம்ப முக்கியம். 10 வருஷமா சென்னை சபைக்கு வந்துட்டு இருக்க அப்படிம்போம், ஆனால் ஆரம்பிச்சு 8 வருஷம் தான் இருக்கும். இல்லை 5 வருஷமா சென்னை சபைக்கு வந்துட்டு இருக்கேன், எனக்கு இதுவரைக்கும் சென்னை சபை என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்கலாமா? நான் 5 வருஷமா வந்துட்டு இருக்கேன், நான் என்ன பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் இந்த சபைக்கு அப்படின்னு வேணா என்ன பண்ணிக்கலாம், கேட்டுக்கலாம். இந்த எதிர்பார்ப்பு நமக்குள்ள காணப்படக்கூடாது. அதே போல பீரியாடிக்கலா எல்டர்ஸ் வந்து ஒரு அசஸ்மெண்ட் வைக்கணும் சபைக்கு, எலெக்ட் ஆகிற எல்டர்ஸ். அதான் பிஸ்னஸ் மீட்டிங் நம்ம பார்க்குறோம். உங்களுடைய ஆவிக்குரிய ரீதியில் உங்களுடைய தேவைகள்லாம் பூர்த்தி ஆகுதா, இல்லை வேற ஏதாவது கூடுகைகள் அதிகப்படுத்தணுமா, இந்த மாதிரி எவாலுவேஷன் என்ன பண்ணும் அப்பப்போ வைக்கணும்னு நம்ம பார்க்குறோம். ஃபைனலாக இன்னைக்கு நம்ம டிசைட் பண்ணுறோம்.
நெக்ஸ்ட் 1 இயர் சென்னை எக்லீஷியா எப்படி இருக்க போகுதுங்கிறது ப்ரேயர் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. தேவ சித்தத்தில் இன்னைக்கு சில முடிவுகளை வெளிப்படுத்த போகிறோம். ஆனால் இன்னைக்கு நம்ம வெளிப்படுத்தக்கூடிய முடிவு தான் நெக்ஸ்ட் 1 இயர் நம்ம எக்லீஷியா என்ன ஆக போகுதுன்னா ரன் ஆக போகுது. அது என்ன முடிவோ தேவ சித்தமாக தான் இருக்கும். ஆனால் தேவ சித்தம் நமக்கு என்ன சொல்லுதோ அதை செய்யறதுக்கு நம்ம ஹார்ட் என்ன பண்ணிக்கணும், ரெடி பண்ணிக்கணும். சரியான விஷயத்தை என்ன பண்ணணும், செய்யணும். ஒருவேளை இங்கே இருக்கிறதுல யாரோ ஒருத்தர் சென்னை எக்லீஷியா மெம்பராகவே இருந்து, இப்போ வெளியூரில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம் எலெக்ஷனில், சென்னை எக்லீஷியா மெம்பராகவே இருந்து எனக்கு இதிலெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு யாரோ சொல்கிறோமா? சொல்ல மாட்டோம், மனசுக்குள்ள ஏதாவது இருக்கும். சரி, அடுத்து ரெண்டு கேள்வி கேட்டு முடிச்சிடலாம். பிரதர் எல்ருக்கு டீக்கனுக்கெல்லாம் நாமினேட்லாம் பண்ணியிருக்கிறாங்க பிரதர்ஸ் எல்லாம் ஓகே, கேரக்டர் வைஸ் ஓகே, எல்லாம் ஓகே. ஆனால் அவர் எனக்கு பிடிக்காது, அவர் ஸ்டைல் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அவர் சப்ஜெக்ட் பேசும்போது 2 கை என்ன பண்ணுறாரு, இப்படி இப்படின்றாரு, அந்த 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 ஸ்டைல் எனக்கு பிடிக்கலன்றோம். அவர் எப்போ பார்த்தாலும் இங்கிலீஷ் பேசுகிறாரு, எனக்கு பிடிக்கலன்றோம். அவர் எப்போ பார்த்தாலும் கலர் சட்டை போடுறாரு, வெள்ளை சட்டை, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் எனக்கு அவர் ஸ்டைல் பிடிக்கல, ஆனால் அவர்கிட்ட குவாலிட்டியெல்லாம் இருக்குது அப்படின்றோம். அவருக்கு நம்ம கை தூக்கலாமா வேணும்? கிளியரா பிரதர் சொல்றாரு, that decision should be on whether they meet or they met the qualification. அவர் ஹைட்டா இருக்காரா, அவர் குள்ளமா இருக்காரா, கள்ள சட்டை போடுறாரா, வெள்ளை சட்டை போடுறாரா, கை தூக்குறாரா, கை கட்டுறாரா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. குவாலிஃபிகேஷன் மேட்ச் ஆகுதா இருக்கு, குவாலிஃபிகேஷன் மேட்ச் ஆகுதா டீக்கனுக்கு, அவ்வளோதான். நாட் ஆன் வெதர் யூ லைக் தேர் ஸ்டைல், அதுக்கு இங்கே இடமே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் பிடிக்கும். அல்டிமேட்டாக ஒருத்தர் சொல்கிறாரு, நான் எலெக்ஷன்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலிங்க, எனக்கு இதெல்லாம் உடன்பாடு இல்லை, நான் அந்த ரூமில் போய் உட்காந்துக்கிறேன் அப்படிங்கிறார். அவருக்கு என்ன தேவன் அட்வைஸ் கொடுக்குறாருன்னா, அந்த ரூம்லேயே உட்காந்துக்குங்க. ஒருவேளை பர்சனல் சாய்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம், அதே மீறி ஒருத்தர் பர்சனல் சாய்ஸ் எடுத்து நான் எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணலன்னு போகிறாங்கன்னா 2 ரீசனாக இருக்கும். ஒன்று, நான் ஒன்றும் அந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவலாக சீசன்ட் ஆகலை, அந்த அளவுக்கு மெச்சூரிட்டியில் இல்லைன்னு ஒரு தாழ்மையில போகிறவங்க இருக்கிறாங்க. எனக்கு எல்லாம் தெரியுங்க ஆனால் எனக்கு உடன்பாடு இல்லைங்க அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் ஒருத்தவங்க போவாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு என்ன தேவன் சொல்கிறாருன்னா, நீங்கள் போங்க, சந்தோஷம், எலெக்ஷன் நடக்கும், எல்டர்ஸ் வருவாங்க, டீக்கன்ஸ் வருவாங்க, இதெல்லாம் நடந்த பிறகு இதை பற்றி எதுவுமே நீங்கள் பேசக்கூடாது. ஏன் அவரை எலெக்ட் பண்ணல, ஏன் இவரை எலெக்ட் பண்ணாங்க, ஏன் இவர் கை தூக்குனாங்க, இந்த மாதிரி எந்த கமெண்ட்டும் என்ன பண்ணக்கூடாது. ஏன்னா பிரதர் என்ன சொல்றாருன்னா, இஃப் யூ ஆர் நாட் வில்லிங் டு பார்ட்டிசிபேட் இன் த டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ், இந்த சூழ்நிலையில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்பலன்னு டிசைட் பண்ணும்போது யூ சுட் நாட் கம்ப்ளைண்ட். விருப்பமில்லைன்ட்டு தான் நாங்கள் போகிறீங்க, நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. இந்த ப்ராசஸை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, எலெக்ஷனுங்கிற ப்ராசஸை. இந்த ப்ராசஸில் ஒரு ரிசல்ட் வரும் பாருங்க, அதை பற்றி பேசுறதுக்கு தேவன் சொல்கிறார், உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஏன்னா தேவ சித்தத்தில் பங்கு பெற நீங்கள் என்ன பண்ணல, விரும்பல, இன்னொன்று அதை பற்றி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. பார்க்குறோம், சரீரத்தில் அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இல்லை. ஒருத்தங்க எல்டராக இருந்து ப்ரீச் பண்ணுவாங்க, ஒருத்தங்க டீக்கனாக இருந்து ஒர்க் பண்ணுவாங்க, நம்ம சபையாக இருந்து பாட்டு பாடுவோம், பைபிள் படிப்போம், அட்டன் பண்ணுவோம். எல்லாரும் சேர்ந்து அப்படி இருந்தால் தான் அது எக்லீஷியா. எல்லாரும் ஒரே வேலையை செய்கிறாங்க அப்படின்னா அது எக்லீஷியா கிடையாதுன்னு நம்ம பார்க்குறோம். இது ஒரு மிக்ஸ்டு அப்படின்ற ஒரு விஷயம் தான் பார்க்குறோம். ஸோ அல்டிமேட்டாக நம்ம எல்லாரும் ரெஸ்பான்சிபிள், எல்டர்ஸ் மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள் கிடையாது, எல்லாருமே ரெஸ்பான்சிபிள். அதை எதில் தெரிவிக்க போகிறோன்னா ஓட் பண்ணும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் தேவ சித்தம் என்ன ஆக போகுது, வெளிப்பட போகுது. பட் ஒன்று மட்டும் மறந்துட வேணாம், தேவனுடைய திட்டத்தில் ஒருத்தர் நல்லா உயர்ந்த நிலைமைக்கு தேவன் கொண்டு போகணும்னா அவர்கள் இருக்கிறதுலையே ஹம்பிள்னஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கால் கழுவுன மாதிரி எக்ஸ்ட்ரீம் தாழ்மையாக ஒரு பிரதர் சிஸ்டர் இருக்கிறாங்கன்னா தேவன் கட்டாயம் அவங்க என்ன பண்ணுவாங்க, வைத்துவாங்க பார்க்குறோம். இறுதியாக ஒரு வசனம் படித்து நம்ம பாடத்தை முடிக்கலாம். எரேமியா 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எரேமியா 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவைகளை மேய்க்கத்தக்கவர்களையும் அவைகள் மேல் ஏற்படுத்துவேன், இனி அவைகள் பயப்படுவதும் இல்லை, கலங்குவதும் இல்லை. ஸோ நமக்கு என்ன தேவன் கொடுக்குறாருன்னா, கட்டாயம் நம்மளை மேய்க்கக்கூடிய மூப்பர்களை தேவன் கட்டாயம் நமக்கு என்ன பண்ணுவார், கொடுப்பாரு. நாம் அதை பற்றி ஒரே பண்ணிக்க வேணாம். நம்முடைய ஒரே ஒரு என்னவா இருக்கணும்னா, நான் இந்த நாளில் தேவ சித்தம் செய்கிறேன்னா இல்லை மனுஷ சித்தம் செய்கிறேன்னா, எனக்கு பிடிச்சதை செய்கிறேன்னா இல்லை தேவனுக்கு பிடிச்சது, தேவனுடைய ஆவியில் அந்த டிசிஷனை நான் பங்கு போடுறேன். ஏன்னா அதுக்கும் ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது. நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, கொரிந்தியரில் பரிசுத்தவான்கள் உலகத்தை என்ன பண்ணுவாங்க,
இன்னைக்கு நம்ம சரியான சகோதரர்களுக்கு சரியான ஊழிய வாய்ப்பை கொடுக்கும் பொழுது தேவன் அதை மேலேருந்து பார்க்குறாரு. ஒருவேளை தவறான சகோதரர்கள் நீங்கள் தவறு எடுத்துக்கணும். யாரோ ஒரு பிரதர் அந்த ஊழியத்துக்கு அவருக்கு ஃபிட் இல்லை நம்ம தோணுது, தேவன் வேணான்றாருன்னா அதை நம்ம சரியாக செய்யும் போது அதையும் தேவன் பார்க்குறாரு. ஒருவேளை எல்லாரும் தகுதி அப்படின்னா எல்லாரையும் நம்ம தேவன் சித்தத்தில் பண்ணுறோம்னா அதையும் தேவன் பார்க்குறாரு. நாம ஹார்ட்ல இருந்து என்ன பண்ணுறோங்கிறத தேவன் வாட்ச் பண்ணுறாரு. ஆக்சுவலாக இன்னைக்கு டெஸ்ட் யாருக்குன்னா நாமினேஷன் இருக்கிறவங்களுக்கு டெஸ்ட் கிடையாது. அவங்க வர்றதை தேவ சித்தத்துன்னு எடுத்துகிட்டு போகலாம் பிரதர்னு ஒரு மைண்ட்லாம் வந்திருப்பாங்க எல்லாரும். டெஸ்ட்டு நம்ம எல்லாருக்கும் தான். நம்ம ஹார்ட்டு இன்னைக்கு என்ன ரிவீல் பண்ண போகுது தேவன்கிட்ட, அதுதான் தேவன் பார்க்குறாருன்னு பார்க்குறோம். கட்டாயமாக தேவ சித்தம் இந்த நாளில் நடைபெறும்ங்கிறத விசுவாசிக்கலாம். ஸோ கேட்ட பாடத்தையும் இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்ட பாடத்தையும் உங்களுக்கு தேவன் நிறைய எலெக்ஷனை குறித்து காரியங்களை வெளிப்படுத்தியிருப்பார் டிஸ்கஷன்ஸ்லாம். இது எல்லாமே கலெக்டிவாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு விஷயம் தான் செய்கிறோம். இது ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டடான விஷயமா நம்ம யோசிக்க வேணாம். நெக்ஸ்ட் நம்ம 1 இயர் எக்லீஷா தேவன் விரும்புகிறபடி நடக்கணும். அதுக்கு சில ஊழியர்களை தேர்வு செய்ய போகிறோம். அதைத்தான் ப்ரேயர்ஃபுல்லாக நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதை நம்ம செய்து மேலும் மேலும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக வளர தேவன் தாமே கிருபை செய்வாராக. இந்த ஒரு வாய்ப்பினை அடியனுக்கு அளித்த தேவனுக்கு கிறிஸ்துவின் மூலமாக நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம். ஆமென்.